ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். தீமை 56 சொல்லொன்றுக்கு உள்ளாக்கும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து ஐயன் அவர்கள் நமக்கு அருளை தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட திருவாக்கியம் எம்மபடர் அடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 205 பக்கம் 159. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே. அறம் செய்தல் என்றால் பணத்தை அள்ளி கொடுப்பது என்றுதானே உன் நினைவு? ஆம், அதனால் உனது செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. இவ்வாறு குறைந்து போவதா அறம்? இல்லை. இவ்வுலக இச்சையை விட்டு யதார்த்த நிச்சயத்தில் நின்று அகமுகத்தில் நாழிகைக்கு நாழிகை வலுக்கொண்டு ஏறுகின்ற அந்த நிச்சயமே அறம். அதுவே பிரம்மானந்தம். அது மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்க பெற்றது. ஆனால் இவன் குறைந்து போவதையே அறம் என்கிறான். இது களிம்பேறும் உடல். இது பெருமை என்னும் மெத்தையை தேடுகிறது. பெருமையையே தேடி ஓடுவதால் பயம், வியாகுலம் ஆகிய அபாயத்தை அடைகிறது. இந்த வியாகுலமெல்லாம் நீக்க பெற்று தெளிந்த விளக்கத்தில் ஏறி வல்லவம் கொண்டு சிவமாகி தெளிவு என்று சொல்லப்பட்ட ஆட்சி ஸ்தலத்தில் குடியிருப்பதுவே அந்த அறம். உலக அறம் செய்தவனுடைய ஜீவாத்மா காலமெல்லாம் விசாரம், பயம், துக்கம் முதலியவற்றிலேயே இருக்கிறது. இந்த பயத்தை, இந்த மாசை சங்காரம் செய்து அந்த நித்தியனோட சுகித்திருக்கும் பரமானந்தத்தில் உன் மனதை ஏற்றுமே, அந்த நித்திய விளக்கத்தில் உன்னை புகுத்தி மகிழ வைக்குமே, அதுதான் நிஜமான அறம். பயம், கோழைத்தனம் இவைகளை நீக்கி ஆண்மையும் வலிமையும் தருவது தெளிவு. அந்த தெளிவில் உன்னை ஏற்றி நிலைப்பிக்க செய்யுமே, அதுவே அறம். பெருமான் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அறம் என்றால் என்ன என்பது பற்றி நமக்கு அருளி செய்றாங்க. அறம் என்றால் இந்த உலகத்துல என்ன நினைப்பாங்க? எல்லாருக்கும் தர்மம் செய்யறது, ஏதோ ஒரு உதவி செய்யறது, அதெல்லாம் அறம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம பெருமானவர்கள் அறம் என்று எதை நமக்கு அருள் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த உலகத்து மக்கள் எல்லாம் பணம், செல்வம் இதெல்லாம் அள்ளி கொடுக்கறதான அறம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போகுமே. அப்படி குறைவது அறமாக இருக்குமா? நாளுக்கு நாள் ஏறுவதல்லவா அறமாக இருக்க வேண்டும். குறைஞ்சு போவதா அறமாக இருக்கும்? நாளிகைக்கு நாளிகை யதார்த்த நிச்சயத்தில் ஏறி நாளிகைக்கு நாளிகை ஏறணும். இந்த உலகத்துல இது ஒண்ணும் ஏறதுன்னா ஒரு வளருதுன்னா நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளருதுன்னு சொல்லுவாங்க. பெருமானவர்கள் நாள் ஒரு மேனி பொழுதொரு வண்ணம் அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் நாளிகைக்கு நாளிகை ஏறி வளரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தனித்திருப்பாடல்ல கூட நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் நவிலுவர் பழமொழி அது பொய். நாளியோர் மேனி கடிகையோர் வண்ணம் நலம் வளர் சாலையின் வளர்வே. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தது அப்படின்னு சொல்ற அந்த பழமொழி பொய். நாளியோர் மேனி கடிகையோர் வண்ணம். ஒரு நாளிகைக்கும் ஒரு கடிகைக்கும் வளருதான் வளர்ச்சி அப்படின்னு பெருமானவர்கள் நமக்கு அந்த தனித்திருப்பாடல்ல செஞ்சது போல அகமுகத்துல இந்த உலகத்தை அவங்க சொல்றது இந்த தூலத்தை தான் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வந்தது அப்படின்னு இந்த தூலத்தை சொல்லுவாங்க.
பெருமானவர்கள் அகமுகத்தை அருள் செய்யறாங்க. இந்த அகமுகத்துல ஒரு தூலம் இருக்கே, அது நாளிகைக்கு நாளிகை வலுக்கொண்டு ஏறுகிற அந்த ஏற்றமாக அல்லவா அறம் என்பது இருக்க வேண்டும். அதுவே பிரம்மானந்தம். அது கொடுக்க கொடுக்க இந்த உலக செல்வம் கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போறது போல அது குறைஞ்சு போவது அல்ல, அது மேலும் மேலும் பெருகி கொண்டே இருக்க பெற்றது. ஆனா இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, குறைந்து போவதையே அறம் என்று நினைக்கிறான். இவன் செய்யற அந்த தர்மம் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு பெருமைக்காக. களிம்பு, இந்த தேகம், இவனுடைய தேகம் என்பது ஒரு களிம்பேறும் உடலாக இருக்கிறது. அது பெருமை என்னும் மெத்தையை தேடுகிறது. அந்த பெருமையே தேடி ஓடுவதால் பயம் வியாகுலமாகிய அபாயத்தை அடைகிறது. இந்த உலக பெருமையே தேடிக்கிட்டு இருக்கியே, அதனால உனக்கு வர்ற அந்த பயம் அபாயம் நீங்க ஒரு வாழ்வு இருக்கே, அது கிடைக்குமா நீ செய்யற இந்த தர்மத்தால? இது சும்மா பெருமைக்காக நீ செய்யறது. குறைஞ்சு போகுது. இதை செய்ய செய்ய உன்னுடைய பொருள் குறைஞ்சுதானே போகும். நீ எதெல்லாம் தர்மம் நினைக்கிற? ஏதோ ஒரு கொடை செய்யறது, கடையில் வள்ளல்கள் முல்லை பாய் முல்லைக்கு தேர் கொடுத்தான், அது தர்மம் அப்படின்னு. அவன் தேர் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அந்த முல்லை கொடி ஒரு மரத்தை பற்றி வளரத்தான் போகுது. அதுபோல நீ உதவி செஞ்சாலும் செய்யாட்டாலும் ஒருத்தருக்கு உணவு இல்லைன்னா இறைவன் ஒவ்வொருத்தரையும் இந்த பூமியில படைக்கும் போது அவனுக்கு பெரிய அந்த அரிசியில அவனுடைய பேர் எழுதப்பட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்படியோ ஒரு வழியில அவனுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப நீ செய்யற அந்த தர்மதாரம், அன்னதானம், அது இதெல்லாம் தர்மம் இல்லை. நான் அந்த உலகத்துல அதைத்தான் நான் கொடை செஞ்சேன், தன்னலம் இல்லாம இருக்கிறேன், வறுமையா இருக்கிறவனுக்கு உதவி செஞ்சேன், உணவு இல்லாதவனுக்கு உணவு கொடுத்தேன், பொருள் இல்லாதவனுக்கு பொருள் கொடுத்தேன், மனித நேயமாக இருந்தேன், அதுதான் அறம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் நீ பெருமைக்காக செய்யறது. இந்த பெருமை உன்னுடைய அந்த பயம் வியாகுலத்தை தீர்க்காது. அப்போ அறம்னா என்ன அப்படின்னா, இந்த பயம் வியாகுலம் எல்லாவற்றையும் நீக்கி இந்த மனத்தை பரமானந்தத்தில் ஏற்றுமே, அதுவே அறம் என்று பெருமானவங்க அருள் செய்யறாங்க. இந்த வியாகுலம் எல்லாம் நீக்க பெற்று தெளிந்த விளக்கத்தில் ஏறி வல்லவம் கொண்டு சிவமாகி தெளிவு என்று சொல்லப்பட்ட ஆட்சி ஸ்தலத்தில் குடியிருப்பதுவே அந்த அறம். அந்த அறம் செய்தவனுடைய ஜீவாத்மா காலமெல்லாம் விசாரம், பயம், துக்கம் முதலியவற்றிலே உலக அறம் செய்தவனுடைய ஜீவாத்மா, இந்த உலகத்துல அறம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதை செஞ்சவனுடைய அந்த ஜீவாத்மா காலமெல்லாம் விசாரம், பயம், துக்கம் முதலியவற்றிலேயே இருக்கிறது. ஆனா அறம் என்பது இந்த பயத்தை, இந்த மாசை சங்காரம் செய்து அந்த நித்தியனோடைய சுகித்திருக்கும் பரமானந்தத்தில் உன் மனதை ஏற்றுமே, அதுதான் அறம் என்று பெருமானவங்க அருள் செய்றாங்க. அந்த மனத்துல இருக்கிற இந்த மாசு, இந்த பயம், துக்கம், விசாரம், இந்த மாசையெல்லாம் நீக்கி பரமானந்தத்தில் ஏற்றுவது அறம் என்று பெருமானவங்க அருள் செய்றாங்க. இப்போ வள்ளுவர் பெருமான் கூட அறத்தை பற்றி சொல்லும் போது, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படின்னு வள்ளுவர் பெருமான், மனத்துக்கண் மாசில நாதல், உன்னுடைய மனத்தில் இருக்கிற மாசுகள் எல்லாம் நீக்க பெறுகிறது ஏதோ அது அனைத்தும் அரண். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தும் அறம், ஆகுல நீர பிற மற்றதெல்லாம் இல்ல அறம் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் அவங்க அருளி செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த உலக மக்கள் இந்த தூலத்தை தான், எதை சொன்னாலும் தூலத்தை தவிர தாண்டி அவர்களுடைய நினைவு போகவே போகாது. தூலத்துக்கு நன்மை செய்கிறதே அறம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அறம் என்பது ஜீவனுக்கு, உயிருக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு, வள்ளுவர் பெருமானுடைய வாக்கு. உயிருக்கு ஆக்கம் தரக்கூடியதுதான் அறம். சிறப்பு, உயிருக்கு சிறப்பு செய்யக்கூடியது, உயிருக்குரிய செல்வத்தை தரக்கூடியது, அது அறத்தை தவிர வேற இல்ல. உயிருக்கு ஆக்கம் தரக்கூடியது எது அப்படின்னா அதுதான் அறம் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் அவங்க அருள் செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த உலகத்தவர்கள் நினைக்கிற அறம் இந்த தூலத்துக்கு நன்மை தரக்கூடியதாக வேணா இருக்கலாம். ஆனா ஜீவனுக்கு நன்மை தரக்கூடியதுதான் அறமாக இருக்கும். இவங்க உலகத்தவர் செய்யற அந்த அறமெல்லாம் ஜீவனுக்கு நலங்கேடு உண்டாக்குவதாகத்தான் இருக்கு, ஜீவனுக்கு நன்மை செய்வதல்ல. மதிகெட்ட தனாட்டியர்களாக இருப்பது,
ஜீவனுக்கு நலம் கேடு செய்வதாக இருக்கிறது. இவங்க தர்மம் அறம்னு நினைக்கிறதெல்லாம் பெருமான அவங்க மானியத்துல நமக்கு அருள் செய்வாங்க. மதிகெட்ட தனாட்டியர்களாகி தூஷித்தது போல தங்களையே தூஷித்து கொண்டு அவரவரும் தம் தம் ஜீவனுக்கு நலங்கேடு உண்டாக்கி கொண்டு போய்விட்டார்கள். அப்படி ஜீவனுக்கு கேடு விளைவிக்கிறது, தூலத்துக்கு நன்மை செய்யறது ஜீவனுக்கு கேடு விளைவிக்கிறது. அதுதான் இந்த உலகத்தவர்களுடைய அறமாக இருக்கிறது. அப்படின்னா அப்ப அறம் என்ன? ஜீவனுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ, ஜீவனுக்கு எங்க நன்மை கிடைக்குதோ அதுதான் அறம். எல்லா காலங்களிலும் வந்த காலங்களில் எல்லாம் எல்லா பாரமான்களும் இந்த அறத்தை பெற்றார்கள். எப்படி பெற்றார்கள்? இந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் தத்தம் செய்து இந்த அறத்தை பெற்றார்கள். உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தத்தம் செய்துதான் அறத்தை பெற முடியும். அறம் என்பது நாம் செய்வது அல்ல, நாம் பெறுவது. நம்மளால அறம் செய்ய முடியாது, அறத்தை பெற வேண்டும். அதை எப்படி பெற்றாங்க முன்காலத்துல அப்படின்னா, அந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் தத்தம் செய்து 12 வருடங்கள் ஆசானிடம் பூரண ஒட்டுதலோடு அரும்பாடுபட்டு அவர்களுக்கு அந்த அறம் கிடைத்தது. எமக்கு கிடைத்ததும் அவ்வாறே தான் அப்படின்னு பெருமானவங்களுக்கும் அப்படித்தான் கிடைச்சிச்சு. அந்த அறம் லேசா கிடைக்கல. எம் உற்றார் உறவினர் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள், அவர்களில் ஒருவருக்கும் அது கிட்டவில்லையே. ஏன்? அவர்கள் அதற்கு பாடுபடவில்லை. அந்த அறம் வேணும்னா அதற்கான பாடு இருக்கணும். அதற்கான பாடு இருந்தாதான் அறம் கிடைக்கும். தவத்தின் மேம்பாட்டினால் இப்ப பெருமானவர்கள் அந்த அறத்தை பெற்றார்கள். இன்னைக்கு நமக்கு எப்படி அந்த அறத்தை வழங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய பாட்டுனால, அவங்களுடைய தவத்தின் மேம்பாட்டினால நமக்கு எளிமையாக அந்த அறத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தவத்தின் மேம்பாட்டினால் எம் கையில் தனித்த அதிகாரம் படைக்க பெற்றது. முன் வந்த செம்மல்கள் ஒவ்வொருவரும் ஒரு தவமேறுவே. ஆனாலும் அவர்களில் யாராவது 70 வருடம் வாடாத தவம் செய்தார்களா? வந்த காலத்தில எல்லாம் பெருமான் அவர்கள் இன்னைக்கு ஒளிநாடாவுல சொல்லும் போது நம்ம கேட்டோம். நான் அதனாலதான் இவ்வளவு துணிச்சலா பேசுறேன். இதுக்கு முன்னால யாராவது இப்படி பேசினாங்களா? வந்த காலத்துல எல்லாம் 4 பேர் 6 பேர் 10 பேர் இதுக்கு மேல இருந்தாங்களா? ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் பாத்தியா? அவங்க இருக்கும்போது 56 ஜாதின்னு அந்த ஒளிநாடால சொல்லும்போது சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது 69 ஜாதிகளுக்கு மேல வந்துருச்சு. இத்தனை பேரை இன்னைக்கு சேர்த்திருக்கிறேனே. அப்படியாக அறம் பொங்கி வந்தது பெருமான் அவர்களுடைய காலத்துல. எல்லாம் அது என்ன தீர்ந்து போகுதா? இன்னும் நிறைய மக்கள் வந்துட்டாங்க, குடுக்க இல்லாம தீர்ந்து போகுதா? கோடி மனு தீர்ந்தாலும் குறையாத அறமாக நம்முடைய பெருமானவர்கள் திருக்கரங்களில் ஏந்தி வந்தார்கள். அப்படி எம்முடைய அந்த ஓயாத தவத்தின் பலனாகத்தான் உடல் பொருள் ஆவி 3ஐயும் தத்தம் பண்ணி பெற வேண்டும். இந்த அறத்தை பெறணும்னாலே உடல் பொருள் ஆவி 3ஐயும் தத்தம் பண்ணாதான் கிடைக்கும். நம்ம யாராவது தத்தம் பண்ணணுமா? ஆனா நமக்கு கிடைச்சிருக்கேன். உடல் பொருள் ஆவி 3ஐயும் தத்தம் பண்ணி பெற வேண்டும் என்று காலகாலமெல்லாம் இருந்த கண்டிப்பான அந்த சட்டத்தை நாம் மாற்றி உங்கள் எல்லோருக்கும் இந்த மெய்மை ஜீவரட்சிப்பு பரிசை இவ்வளவு எளிதாக வழங்கி வருகிறோம். அறுப்பு காலம் முடிந்து விட்டதே, இனி அறுப்பு காலம் வராதே, அடுத்த உலகுக்கு வித்து வேண்டுமே என்றுதான் கைக்கு கிடைத்ததெல்லாம் வாரி சேர்க்கிறோம். அப்போ அவங்க கைக்குள்ள நாம் அகப்பட்டுட்டோம். கை அப்படியே வாரும்போது நாமெல்லாம் என்ன தவம் செஞ்சோமோ அவங்க வாரும்போது அந்த கையில அவங்க வீசுற வலையில நாமெல்லாம் சிக்கி கொண்டோம். அப்படி சிக்கி கொண்டதுனாலதான் நமக்கு அந்த அறம் கிட்டியது. திட்டமான இந்த மீட்பு நெறி செயலில் எமக்கு ஓய்வே கிடையாது. இப்போ ஓய்வே இல்லாம அந்த அறச்செயலை செய்வதற்காக நம்முடைய பெருமானவர்கள் இந்த பள்ளிக்கடையில் அவதரித்து அந்த அறச்செயலை இன்னைக்கு உலக மக்கள் எல்லாருக்கும் அவங்க வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த உலக மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அறம்னா இல்லறம், இல்லறத்தையும் குடும்ப வாழ்வு வாழ்றதையும் அறம்னு சொல்லுவாங்க. துறவு பூண்டா அதையும் ஒரு அறம்னு சொல்லுவாங்க. ஆனா பெருமானவர்கள் எந்த இடத்துலயுமே துறவு, அவங்க தீர துறவு தான் பூண்டார்கள். ஆனா எந்த இடத்துலயுமே அவங்க தான் பூண்டதை அறம், துறவறம் பூண்டேன் என்று சொல்லவே இல்லை. துறவு பூண்டு வெளிக்கிளம்ப ஒத்தை மனம் படைத்துதாங்க. துறவு பூண்டு போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்களே தவிர துறவரம் போகணும்னு அவங்க குறிப்பிடல. அதே போல
ஆதி ஆகமங்களில் கூறியிருக்கின்றதன் பிரகாரமே துறவு பூண்டு வெளிக்கிளம்பி விட்டார்கள். துறவு பூண்டு எழுந்து தொடர்ந்த நாள் குருநேரி தனிகை மணி கூடவே. அப்படி தனிகை மணி பிரானவர்களோட துறவு பூண்டு தொடர்ந்தாங்கன்னு தான் குறிப்பிடுறாங்களே தவிர துறவறம் செய்தார்கள் அப்படின்னு குறிப்பிடல. ஆனா அந்த உலக மக்கள் இல்லறம்னாலும் அதுவும் ஒரு அறம் தான் பேசுவாங்க மேடைகள்ல எல்லாம். இல்லறம் என்பது பற்றி கொள்வது, துறவரம் என்பது பற்றை விடுவது. பற்றி கொள்வதும் மரம்தான், பற்றை விடுவதும் மரம்தான். நீங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்து பிள்ளை குட்டியே போலன்னு பெற்றாலும் அதுவும் அறம்தான். அதெல்லாம் விட்டுட்டு ஓடினாலும் அறம்தான் அப்படின்னு இந்த உலக மக்கள் பேசுவாங்க. ஆனா அது என்ன அப்படின்னு சித்தப்பாடல்ல நீ இல்லறம்னு நினைக்கிறது அது அறமா? நீ பிள்ளைகளை பெற்று பல வேணா பிள்ளைகளை பெற்று அதை காத்திடவும் வழியிலேயே கைவிடவும் மாட்டீர். கவர் விளந்த மரக்கிளையில் கால் வைத்து கொண்டே ஆப்பிழுத்த குரங்கதனை போலவே அகப்பட்டீர். குரங்கதனை போலவே நீரும் அகப்பட்டீர் கிடந்துள்ளல அகப்பட்டீரே. நீ இல்லறம் சொல்றிய, அது நீ ஒரு குரங்கு மரத்துல அந்த ஆப்பு அந்த பிளவுக்குள்ள வால் சிக்கிருச்சுன்னா அந்த ஆப்பு அசைச்சு அந்த வாழை வெளியையும் எடுக்க முடியாம அதுல இருந்து தப்பிக்கவும் முடியாம அதுல வேதனைப்பட்டுட்டு கிடைக்கிற மாதிரி கிடந்து உழல்றதுதான் நீ இருக்கிற அந்த குடும்ப வாழ்வு. அகப்பட்டீர் கிடந்துள்ளல அகப்பட்டீரே. நாப்பிழக்க பொய் பேசி நவநிதியும் தேடி. அந்த இல்வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நீ நாப்பிழக்க பொய் பேசி நவநிதியும் தேடி நலமேலும் அறியாத நாரியரை கூடி பூப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போல பொலன கலகலன புதல்வரை பெறுகின்றீர். காத்திடவும் வழியறீர் கைவிடவும் மாட்டீர். ஆப்பசைத்த குரங்கதனை போலவே நீரும் அகப்பட்டீரே கிடந்துள்ளல அகப்பட்டீரே. அப்ப இது எப்படி துறவரம், இது எப்படி அறமாக இருக்கும்? அப்ப இது அறம் இல்ல. நீ இல்லறம்னு நீ குடும்ப வாழ்வு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அது அறம் அல்ல. அப்ப துறவரத்தை அறம்னு சொல்றியே. துறவரம்னா காஷாயம் உடைய தரிச்சுக்கிட்டு தாடியும் சடையும் வளர்த்துட்டு இருந்தா அது அறமாகுமா? அதையும் பெருமானவங்க நமக்கு எடுத்து காட்டுவாங்க. தாடியும் சடை வளர்த்து தலை சிரைத்து தாவடலங்கோடுடன் காயாசமும் பூண்டு பாடியோக தண்டும் கூறடும் ஏறும் இந்த வேடிக்கையினாலே ஞானம் தேடி வருமோ? பாடிடும் தன் மதி இழந்து துணையும் கெட்டு பழங்கந்தையோட பாச உடையணிந்து குடியந்தி நிற்குமே கற்று திரிந்தாலையும் கூறு கெட்ட பித்தர்களை சித்தர் என்பரே. இப்படி தாடியும் சடையும் வளர்த்து தலையை சிரைச்சு காயாசம் பூண்டுகிட்டு ஒரு யோகத்தண்டு குரடு வச்சுக்கிட்டு வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூறு கட்ட இந்த பித்தர்கள் சித்தர்கள் ஆவார்களா? அப்போ இதுவும் இவங்க இந்த உலகத்துல நினைக்கிற இதுவும் துறவு தானே தவிர இது துறவு அறம் அல்ல. அதுவும் உண்மையான துறவு அல்ல. அப்போ என்ன? அப்போ அறம்னா என்ன அப்படின்னா, துறவரத்துல இருக்கிறியோ நீ இல்லறத்துல இருக்கிறியோ எங்க இருந்தும் அறத்தை செய்யலாம். அறத்தை செய்யும் போதுதான் அது இல்லறமாகவும் துறவரமாகவும் மாறும். அறத்தை செய்யாம இருக்கும்போது அது இல்லறமாகவோ துறவரமாகவோ இருக்காது. அது வெறும் கூறுகட்ட வேலையாகத்தான் இருக்கும். அது நமக்கு பெருமானவர்கள் அமுத கலைஞான பாகத்துல எடுத்து கொடுக்குறாங்க. துறவரம் இல்லறம் இருந்து பாய்ந்தவர்கள் பாத துவழனது மேற்போர்வை படிய வைத்த அடியேன் அறங்கொழுத்த மதியேறி விதிகடந்தன் நாசான் அன்னவர்கள் இருபாத
அனைத்து சிரம் சேர்த்து. அறம் ஆசான் கையில தான் கொழுத்து இருக்கும், நம்ம கையில எல்லாம் இருக்காது. அவங்களுடைய பாதத்தை சிரத்துல சேர்க்கும் போதுதான் அந்த அறத்தை நாம பெற முடியும். புறங்கிடந்த சமயங்கள் நீர் ஆறிலும் கண் குருடன், ஆறிலும் கண் குருடன், பெருமை வஞ்சம் சூது கொலை வளர்குலத்தின் குருடன், அறங்கொள்ளும் பேரின்ப வெள்ள திருப்பெரும்பார் கடலை, திருப்பெரும்பார் கடலை, அதை குறுக காட்சி வடி தெளித்திட்ட வேதாந்தம். அந்த அறம் கொழுத்து பேரின்ப வெள்ள திருப்பெரும்பார் கடலாக யார் கையில இருக்கோ அவங்கதான் அதை நமக்கு தர முடியும். அதை பெருமான் அவங்க நமக்கு எப்படி தர்றாங்க? குறுக காய்ச்சி, திருப்பார்கடலை காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக்கி அதை நமக்கு எல்லாம் அந்த அறமாக பெருமானவர்கள் நமக்கு அருளி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அப்படி இந்த அறத்தை செய்யறவங்க அவங்க மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர மற்ற யாரும் செய்ய முடியாது. அறம் பொருள் இன்பம் அதை பெறுவதே வீடு. அப்ப அந்த அறம் பொருள் இன்பம் இதெல்லாம் கொடுக்கிறவங்க யாரு அப்படின்னா அவங்க மட்டும்தான். அந்த யாருக்கிட்ட அந்த அறம் கொழுத்து இருக்கோ அவங்கதான் கொடுக்க முடியும். அவங்கதான் அதுக்கெல்லாம் அதிபதி. அந்த அறம் பொருள் இன்பம் எல்லாத்துக்கும் அவங்கதான் அதிபதி. அதை பெறுகின்றவர்களாக நாம இருக்கிறோம். இதை நமக்கு பெருமானவர்கள் தேடுகுடகத்துல எடுத்து காட்டுவாங்க. அறம்பொருள் இன்பம் அதற்கடிபதிய வரம்பெரு மெய்மை வழித்தலை மதிய. இந்த அறம்பொருள் இன்பம் எல்லாத்துக்கும் அதிபதியாகிய அந்த மதியர், பூரண மதியர், அந்த அறத்தை பெறுபவர்கள் தான் நாமெல்லாம். அனந்தர்கள் முதலாக, சந்ததிகள் முதலாக, நன்மனத்தவர்கள் ஈராக நாம் எல்லாம் அவர்களிடமிருந்து அறத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அறம் பெறும் அனந்த காண்டவரையா. இந்த அறம் பெறும் அனந்தர்களுக்கெல்லாம் ஆண்டவர்கள். அவர்கள் மண்ணெடும் பூமி மக்களின் பிறவி தன்னெடும் கடலை தாட்டி வீடடைய. அந்த அறத்தை எதுக்கு நமக்கெல்லாம் கொடுக்குறாங்க? இந்த பிறவி கடலை தாண்டி வீடடைவதற்காக. பன்னெடும் கால பழையுகம் தோறும் பொன்னாட்டிருந்து புவிக்கிறங்கிய போல் இந்த வெங்கலினாள் இடரினை மாற்றி முந்தனல் யுகத்தை முளை பயிரோங்க சிந்தையில் விதைக்க செப்பி வீட்டிங்கு. இந்த காலம் என்ன காலமா இருக்கு? கலிகாலமாக இருக்கு. காலத்தை 4 காலமா பிரிச்சாங்களே, அதுல இந்த ஒவ்வொரு காலமா சீரழிஞ்சு 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 இந்த கலிகாலம் கேடுகட்ட கடிகாலத்துல அந்த முந்தைய யுகம்லாம் நல்யுகமாக இருந்தது. அந்த நல்யுகத்தை திரும்பவும் பயிரோங்க செய்வதற்காக இந்த கலியுகத்தை மாற்றி மீண்டும் தலையுகத்தை பிறப்பிக்க செய்வதற்காக போகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். வந்தனரையா வான நாட்டிறங்கி நாங்கள் வந்துலாம் பூமி பரப்பெலாம் சுற்றி செந்தமிழ் நாட்டி சேவடி தேடி இந்த மந்திர சாலை வந்த நம்மையா. அப்போ அந்த அறத்தை, அறம்பொருள் இன்பம் எல்லாவற்றுக்கும் அதிபதியாகிய அந்த பெருமானவர்கள் வரம்பெரு மெய்மை வழி தலை மதியர் அவர்கள் நம்ம எல்லாம் இந்த தன்னடும் பிறவிக்கடலை தாட்டி வீடடைய செய்வதற்காக அந்த அறம்பொருள் இன்பம் எல்லாவற்றுக்கும் அதிபதியாகி அவர்கள் அந்த அறத்தை நமக்கு வழங்குவதற்காக வான நாட்டிறங்கி இங்கு வந்தார்கள்.
அவங்கதான் அறம் செய்ய முடியும். அவங்க செய்யற அறத்தை நீ விரும்பி பெற்றுக்கொள்ளணும். நீ அறம் செய்ய முடியாது. அதனாலதான் அவை பிராட்டியார் அறம் செய் அப்படின்னு சொல்லல. மற்றதெல்லாம் இதை செய், அதை செய், போய் பேசாத, இதை செய். இது அறம் செய்ய விரும்பு. அறம் செய்வாங்க ஒருத்தாங்க, அதை நீ விரும்பி பெற்றுக்கொள். நீ அறம் செய்ய முடியாது. அறம் அவங்க மட்டுமே செய்ய முடியும். அவங்க செய்யற அறத்தை நாம பெற்றுக்கொள்ளலாமே தவிர நாம அறம் செய்ய முடியாது. அப்போ இல்லறம்னா இல்லறத்துல இருந்து கூட நீ அந்த அறத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொள்ளும் போதுதான் அது இல்லறமாக இருக்கும். அதே மாதிரி துறவரம், நீ யோகின்னு தாடி சடை வளர்த்தா அது துறவரம் இல்ல. அதுலயே எப்படி நீ யோகினா என்ன அப்படின்னு நமக்கு பெருமான் அவங்க எடுத்து நமக்கு அருளி செய்வாங்க. யோகி அப்படின்னா இதுக்கு பேரு யோகி இல்ல. நீ என்ன செஞ்சா இல்லறத்திலையும் நீ என்ன செஞ்சா அது இல்லறமாக இருக்கும். நீ செய்யற இந்த திருமண வாழ்க்கையில திருவும் இல்லை மனமும் இல்லை அப்படின்னு பெருமான் அவங்க நமக்கு அருளி செய்வாங்க. அதுபோல அப்போ திருவும் மனமும் இருக்கக்கூடிய அந்த திருமணம் அது எதுவாக இருக்கிறது அப்படின்றத நமக்கு இந்த பூரண புதையல்ல பெருமான் அவங்க எடுத்து காட்டுவாங்க. அதை பார்ப்போம். பார்க்க கண் கூசி கூசும் செங்கமல பாவி கண்ணி திருமண கோல மதனை பார்க்கமும் மல குறும்பு அடியோடே பத்தி எறிந்திடும் இது உற்றது சொன்னேன். நத்திய பேரெத்தனை பேரோ மகமுதல் அத்தனை பேருக்கும் வெண்டாய் பத்தினி என்றாள். எத்தனை பேர் பற்றி கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பத்தினியாய் இருக்கிற அவர்களை பற்றி கொள்வதுதான் அந்த திருமணம் தான் திருவும் மனமும் சேர்ந்த திருமணம். உத்தி உத்தி படைத்தவள் தான் உலகறிய ஊரிலவசாரி அடி உத்தமி என்றாள். பத்திய பேரத்தனை பேர்க்கும் கொடுங்காம திட்டத்தை தெளிய வைத்து சித்தத்திருத்தி அவர்களை பற்றி கொள்ளுகிறவர்கள் எல்லாருக்கும் இந்த கொடுங்காம பித்தத்தை தெளிய வைத்து சித்தத்தில் இருத்தி சித்தனென பற்றுவள் கரம் திரிலோக செல்வியை காணான் வேத மூதேவி என்றதே. அந்த செல்வியை கரம் பிடிச்சாதான் அந்த திருமணம், அதுதான் இல்லறம். அந்த திருமணம் செய்தவர்களுக்கு தான் இந்த அறமெல்லாம் கிடைக்கும். அது எத்தனை பேர் அவங்கள பற்றி கொண்டாலும் நத்திய பேர் அத்தனை பேருக்கும் இது என்ன குறைஞ்சு போகக்கூடியதான்னு கேட்டாங்களே, அது போல குறைஞ்சு போகாம நத்திய பேர் அத்தனை பேருக்கும் வழங்கக்கூடிய பேரின்பத்தை வைத்திருக்கிற அவர்களை பற்றி கொள்ளாதவன் எல்லாம் மூதேவி. அப்ப இதுதான் இல்லறமாக. இப்படி நீ இல்லறமாக இருந்தாலும் இல்லறத்துல இருந்தாலும் துறவரத்துல இருந்தாலும் அத இந்த அறத்தை வழங்குகின்ற அறங்கொள்ளும் பேரின்பத்தை வழங்குகின்ற அவர்களை பற்றி கொள்ளும் போதுதான் அது அறமாக மாறும். அதே போல துறவரத்திலையும் யோகி அப்படின்னா என்னன்னு நமக்கு பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. விண்டு 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 அந்தரத்தோடு விண்டு விண்டு ஓடுருவி அது வேற ராகம். விண்டு விண்டு அந்தரத்தோடுருவி பாயும் விளங்கும் காரண தேகம் காவியேறும். அப்போ அவங்க கொடுக்குறாங்களே அது அந்த காரண தேகத்துல ஏறி ஏறி காவி ஏறுதே, அப்ப அதுதான் துறவு. கண்ட சூக்குமம் தாண்டி தூலம் தன்னில் காஷாயம் அணிவதற்கிங்கருகனாகும். அப்பதான் காஷாயம் அணிவதற்கு நீ அருகனாக ஆகுற. அப்பதான் உன் பேரு யோகி. அப்பதான் நீ துறவு. இதறிந்து நூறோழி கண்டால் பெரும் பாவம் எத்தனை கோடியானாலும் பத்தி எறியும். இந்த நூறொளி கண்டால் நீ உலகத்துல எப்பெரும் பாவம் செய்தாலும் அந்த பாவங்கள் எல்லாம் வெளியே யாருக்கும் தெரியாமலே
உலர்த்த பெரும் பெருமானவங்க அருளி செய்வாங்க. அது போல அது பற்றி எரிஞ்சிரும். எரியும் யமனை திரிந்து ஆரண்டம் எட்டியே பாய்கின்றவர் பேர் ராஜயோகி. அப்படி போய் அவங்களை பற்றி அந்த யமனை பிரிக்கின்ற அந்த செயலை பெற்று எட்டியை பாய்கின்றவர்கள் தான் ராஜயோகி. அவங்கதான் துறவரத்துல யோகிகள், முனிவர்கள். வெறும் காயாசமும் தாவடலங்கோடியுடன் நீ காயசம் பூண்டு வேஷம் போடுறது அது துறவரம் அல்ல. அப்ப நீ இல்லறத்துல இருக்கிறியோ அல்லது துறவரத்துல இருக்கிறியோ அதுக்கு பேர் அறம் அல்ல, அது துறவு, அது இல் வாழ்க்கை. அந்த இல் வாழ்க்கையில இருந்தும் அந்த அறத்தை பெறலாம், அந்த துறவு வாழ்க்கையில இருந்தும் அறத்தை பெறலாம். அந்த அறத்தை வழங்கக்கூடியவர்கள் அவர்களாக மட்டுமே இருப்பார்கள். அறம்பொருள் இன்பம் மூணுக்குமே அதிபதி அவங்க மட்டுமே தான். அப்ப இந்த உலகத்துல அறம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அது நமக்கு பயம், கவலை, விசாரம் இதைத்தான் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆனா பெருமானவர்கள் நமக்கு அளிக்கின்ற அந்த அறம் அது நம்முடைய மனதில் இருக்கிற இந்த பயம், விசாரம் முதலியவற்றை எல்லாம் சங்காரம் செய்து இந்த மனத்துக்கு மாசிலன் ஆகுதல் அனைத்து அறம்னு வள்ளுவர் பெருமான் சொன்ன மாதிரி இந்த மனத்தில இருக்கிற இந்த அழுக்கை எல்லாம் சங்காரம் செய்து நித்தியனோடே சுகித்திருக்கும் பரமானந்தத்தில் நம்ம மனதை ஏற்றுகிறதே. தினம் தினம் ஒரு நித்திய விளக்கம் நமக்கு கொடுக்குறாங்களே, தினம் தினம் நித்திய விளக்கத்துல தினம் தினம் ஒரு விஸ்வரூப தரிசனையை காட்டி அந்த விஸ்வரூப தரிசனையில் நம்ம ஏற்றி புது புது விளக்கத்தில் ஏறி நம்மளை மகிழ வைக்கிறார்களே, அதுதான் நிஜமான அறம். பயம், கோழைத்தனம் இவைகளை நீக்கி ஆண்மையும் வலிமையும் தருவது தெளிவு. குழப்பத்துல இருக்கிற நமக்கெல்லாம் ஒரு தெளிவை உண்டாக்கி இதுவோ அதுவோ அப்படின்னு தெரியாம குழம்பி இருந்த நம்மளை எல்லாம் பிடிச்சு அந்த அவங்க வீசின வலையில நம்மளாம் சிக்கி கொண்ட காரணம் நாம யாரும் தேடி அலையில. அறம் வேணும்னா உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் தப்தம் செய்து தேடி அலையணும். தேடி அலைஞ்சு ஒரு குரு பெருமான் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் அவர் மெய்க்குரு பெருமானா இருப்பாரான்னு சொல்ல முடியாது. அப்படி மெய்க்குரு பெருமான் கிடைச்சாலும் அவங்க ஒவ்வொன்னே சீடரா ஏத்துக்கிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. சீடனா ஏத்துக்கிட்டு 10-12 வருடம் இவன் எனக்கு கொடுக்கலாமா, இவன் தகுதியானவனான்னு சோதனை பண்ணி அப்புறமா தகுதியா இருந்தா கொடுப்பாங்க. அதுவும் அவனுக்கு மட்டுமே, அவன் பெண்டு பிள்ளைகளுக்கு அல்ல. ஆனா பெருமானவர்கள் நாம் இந்த எதுவுமே செய்யாம இந்த கலிக்கடை காலத்துல இந்த அறம் கொழுத்த அறத்தை கொண்டு உலக மக்கள் அவ்வளவு பேருக்கு கொடுத்தாலும் குறையாத அந்த கொழுத்த அறத்தை கொண்டு நம்மளெல்லாம் யாரும் தேடாத மக்களையும் வலை வீசி, செந்தமிழ் வலை கொண்டு வீசி வாரி நம்மளையெல்லாம் பிடிச்சி இந்த மெய்வெளி கூடையில போட்டு இந்த அறத்தை நமக்கு நாளும் வழங்கி நமக்கு அந்த விஸ்வரூப தரிசனையை புது புது விளக்கத்தை நாளும் நாளும் வழங்கி நம்மகிட்ட இருக்கிற அந்த கோழைத்தனத்தை எல்லாம் நீக்கி நமக்கு ஆண்மையும் வலிமையும் தந்து கொண்டிருக்கும் அந்த அறத்திற்கு அதிபராகிய நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்தரி அக்கா அவர்கள். அப்படின்னு எல்லா சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க. ஆனா தான் பாடுபட்டு சம்பாதிச்ச மனைவி, தான் பாடுபட்டு சம்பாதிச்ச ஆபரணம், நகைகள், தோட்டங்கள், துறவுகள் எல்லாமே தான் சம்பாதிச்சது. ஆனா படுற அவமானம் என்ன, நீ வந்துடாத, நாங்க நல்லா இருக்கணும், அவமானப்படுத்துறாங்க. ஆனா இந்த அவமானம் எல்லாம் தெரியாதவர்களா? இவங்கெல்லாம் இந்த அவமானம் தெரியாதவர்களா? கற்பாந்த கோடி வாழ்க்கைக்கு வந்தவங்க மிருகங்கள் மாதிரி அஞ்சறிவோட அது போக சரி இவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா அந்த 5 மிருக மாதிரி இருந்துட்டு வாழ்ந்து போகக்கூடாது. 6வது அறிவுக்குரிய இன்பம் எங்கே, அந்த ஆட்டத்தை நீங்க வரணும் அப்படின்னு கொண்டு வராங்க. எல்லாரும் முன்னாடியும் சம்பாரிச்சு வச்சுட்டு போறவங்களுக்கு நல்லாவும் சொல்லி அனுப்பணும். அப்புறம் அவங்களை பார்த்தா அவமானப்படுத்துற மாதிரி காது துப்புற மாதிரி அவங்க செயல்லாம் இருக்கு. அப்ப அதுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னு கவலைப்பட்டுதான் உத்தரவு பண்றாங்க. அப்ப இந்த வாழ்க்கைக்கு இதுக்கே தெய்வம் இருக்கும். எந்த இடத்துல இதுக்கே வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நான் பறக்க விட்டேன், சோப்பில வச்சுட்டாங்க. இந்த வாழ்க்கைக்கு தான் நீங்க வந்தீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெய்வம் சமவாகிட்டு இருக்கும் எந்திரங்கிறதை அக்கா கொடுத்த பார்த்துட்டு அதில் பார்ப்போம். ஆதியே துணை
சொற்கடங்கா வளஞ்சுரந்து அமிழாட்சி பேரி வளர்ந்து கேட்டதெல்லாம் தருவதாய கேளாததும் தருகுவதான சர்வ ஜீவம் மூல மந்திரார்த்த கற்பக தருவாகிய பிரம்ம பிரகாசம் இவள் சாலை ஆண்டவதி திருவாக்கியம் யமபடர் அடிபடு கோடாயுதப்பூர் திருவாக்கியமில் அறம் செய்தல் என்றால் பணத்தை அள்ளி கொடுப்பது என்றுதானே உன் நினைவு. ஆம், அதனால் உனது செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. இவ்வாறு குறைந்து போவதா அறம்? இல்லை. இவ்வுலக இச்சை விட்டு யதார்த்த நிச்சயத்தில் நின்று அகமுகத்தில் நாம் அந்த நிச்சயமே அறம். இப்ப அகமுகத்தில் நம்ம நாளைக்கு நாள் அறத்துல ஏறணும். அப்புறம் அவங்க திருவாசகத்தில் ஏறி போனாக்க நம்ம அறத்துல ஏறி போக முடியும். அதுக்கு ஒரு பாடல் எடுத்து கொடுத்தாராக்க நம்ம பல சமயம் அதுக்கு தனித்திருப்பாடுகள் கொடி கொடி தெழுவதை ஏற்க பாழுடலிருந்து பருத்தெங்கும் தீர்த்த பரப்புடை மண்ணில இருந்த பாலுடன் எடுத்துட்டோம். எடுத்து இந்த மண்ணில வந்துட்டோம். என்ன பருத்து இருக்கு, இந்த பாலு எடுத்து எல்லாம் நம்மகிட்ட பருத்து இருக்கு. அது எப்படி அகமுகத்துல கொண்டு போய் இங்க விரிஞ்சு கிடக்கிறத அதிகமா ஒரு நாளோடு வெளிய அப்படி சொல்லக்கூடாது. நாளையோடு வெளியே சொல்லு அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நீ அகமுகத்துல கொண்டு போகணும். நாளொரு நவிலுவர் பழமொழி ஆறு பொய் நாளியோர் மேனியோர் நலம் வளர்த்தால் வாழவே. அது நாளையோர் மேனியா அவதையும் வளர்க்குறாங்க. அது அந்த மண்ணுல வந்து பறந்துட்டான். பரப்புடைய மண்ணில இருந்து அப்ப அந்த மண்ணுக்கு வந்துட்டான். அந்த மண்ணுல வந்துட்டு தேவாதுக்கு அந்த பாடல தரையில தனிச்சு இதுல தனிக்கிற பாடல தான் கொடுக்குறாங்க. மண்ணுருவோருக்கு என்ன வரும், விண்ணுருவோருக்கு என்ன வரும்? நீ மண்ணுல பிறந்துட்ட, அந்த அகமுகத்துல போகணும். அதுக்கு நாளையோர் மேனிக்கு அடியோர் மூலமா வரணும். அதுல எப்படி இருந்தா விண்ணுருவோருக்கு சொன்னா பொருந்தும், உற்றது சொன்னா பொருந்துரும், உற்றது சொன்னா மண்ணுல ஒருக்கு பொருந்தாது அப்படிங்கிறதுக்கு அந்த பாடல கொடுக்குறாங்க. பக்கம் 377. புகழ்வோர் புலையர் மங்கமில் வாசகம் வழங்கும் அவர்க்கே வஞ்சகம் பேசிட வரும்பிட பலரத்தை முன்னாளும் போக முடியாத தேவிடுத்து தொண்டாண்டு நின்றாரே தொண்டாடி இந்நாளிங்கள் இயங்கேற்று நிப்பீரா இந்நாளின் தீவே பூசிப்பீரா. அந்த நெய்ய வீடு போய் பொட்டு கோந்துட்டே இருந்தா பின்னால பூச்சிக்கிறாங்க. விண்ணுருவோர்க்கு உற்றது சொன்னார் அச்சமே பொருந்தும். அப்படி நம்ம
தெய்வம் பேசுற கேள்வியில நமக்கு விளக்கம் வரும். அந்த விந்து அவங்களுக்கு போய் பிடிக்கிறவங்களுக்கு பொருந்தும், தெளிவு வரும், விளக்கம் கிடைக்கும், எல்லாமே பொருந்தும். மண்ணொரு அவஸ்தையே தரும். இக வாழ்க்கைதான் பெருசு, இதான் சதம் நட்சத்திரங்களுக்கு என்னதான் உற்று சொன்னாலும் அவஸ்தை தான் தரும். ஆனா இன்னொரு ஊருக்கு சொன்னா அவங்க பிடிச்ச தெய்வத்தை போய் இந்த அரசை பிடிச்சு போயிடுவாங்க. அப்ப அது நாளி ஒரு மேனி கடிக்க ஒரு வண்ணமா போயிடுவாங்க. இவங்க அதை பிடிக்க மாட்டாங்கிறதே இதுல தெய்வம் தெளிவா கொடுக்குறாங்க. அதுவே பிரமாணம் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்க பெற்றது. ஆனால் இவன் குறைந்து போவதையே அறம் என்கிறார். இது களிம்பேறும் உடல். இது பெருமை என்னும் மெத்தையை தேடுகிறது. பெருமையே தேடி ஓடுவதால் பயம் வியாகுலம் ஆகிய அபாயத்தை அடைகிறது. இந்த வியாகுலம் எல்லாம் நீக்கப்பெற்று தெளிந்த விளக்கத்திலே கொண்டு சிவமாய் தெளிவு என்று சொல்லப்பட்ட ஆட்சி ஸ்தலத்தில் குடியிருப்பதுவே அந்த அறம். அப்ப தெளிவுனா என்னங்கிறத தெய்வம் கொடுத்துட்டாங்க. அதுல போய் நம்ம ஆட்சி செய்யறது அறம். அந்த தெய்வம் ஆட்சி செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க நாத வலுவுல. வேதாந்தத்தை தெய்வம் தெளிவு இருச்சி வச்சுட்டாங்க. நம்ம அதை கேட்டு திருப்பாறையில வட்டா காட்சி சிறுசு உண்டா இறக்கி வச்சுட்டு நீ வாங்கி கடக்குன்னு விழுங்க வேண்டிய வேலைதான். அது போய் உனக்கு செய்ய வேண்டியதா செஞ்சிடும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அந்த அறத்துல சாஞ்சுக்கிட்டோம்னா அவங்க உள்ள போய் உங்க அறிவிலே எந்த ஒரு வாத்தியாரா போதிக்குங்கிற தெய்வம். அப்ப வேதத்தை அந்த ஆதினா முதல் அந்த முடிவு, அந்த முடிவையே வேதாந்தமா தெளிவித்து அந்த தலைக்கான போதமா வச்சுட்டேன், மதி அந்தமா வச்சுட்டேன். நீ இதை அருந்துனாங்கன்னா அந்த யமபடரை நீக்கி சிவமோகன் தெய்வத்தை புடிச்சு அறுத்துல போயிடலான்ற நாதாந்த நாதவேணும் மணிவேத மணியா மணிவேத மணியா நாவடு கொண்டுரைப்பதற்கு நாயகனே காப்பாய் வாதான வாதாட்ட மடங்கிடோ வேலை மடங்கிடோ வேலை வல்லவர்கள் உணவாகும் மணிநாதம் சோதான திசைனான நகிரி கொண்டின் நூலை நகிரி கொண்டின் நூலை சொல்வாக்கு செல்வாக்கு காதலுக்கு. அப்ப அவங்க சொல்வாக்குதான் செல்வாக்கு, அது அர்த்தமே தேவையில்லை. அவங்க நாத ரூபத்துல நாத வடிவத்துல வச்சிருக்காங்க. அந்த அர்த்தத்தை புடிச்சு போனாங்கன்னா கடந்து போகலாம் அப்படின்னு கொடுத்தாங்கக்கா. அப்ப சொன்னா அறப்போட்டி அவங்க கிடைக்காத போட்டு எடுத்து கொடுத்தாங்க. அதுல இன்னொரு பாடல் இது அர்த்தத்தை பத்தி துறாளரை தாரி கூறி தேகுரையும் கூறி தேகுரையும் கூறி துச்ச உத்தரவாங்க வாக்கியத்துல. நான் கஸ்தூரி விக்க வந்திருக்கேன் இந்த பட்டிக்காட்டுல, எடுத்துக்கிட்டு சரி சரி போடுறியான்னு கேக்குறாங்க. வீட்டுல அரிசி கொண்டு வந்திருக்கேன் அதுக்கும் போடுறியான்னு கேக்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி பொருட்கள் சரிக்கு சரியா பாக்குறாங்க. தெய்வம் கஷ்டப்பட்டு குறவரம் இருந்து கொண்டு வந்து மத்த மாதிரி தாடி வளர்த்து தலை சேர்த்து வேடம் போடுறதுக்கு வரல, இது வேடம் போட வந்துச்சுங்கிறாங்க தெய்வம். அசலை காட்டி அசலை போட்ட வந்தாங்க தெய்வம். அதை பொருள் சரி சரியான்னு கேக்குறாங்க கேக்குறாங்க. துறவரை தாரி கூறி தேகுரையும் கூறி தேகுரையும் கூறி
பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஆதரிச்சு கொண்டு போயிடுவாங்க. அது இல்லாம அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காதேங்கிறாங்க. அப்புறம் தேடுகுடத்தை எடுத்து விட்டாங்க அக்கா. அறம்பொருள் இன்பம் இது 3 சேர்ந்ததுதான் வீடு. அறம்பொருள் இன்பம் அதற்கு வலிய மரம் பெறும் மெய்மை வழித்தலை மறிய ஆரம் பெறும் மணந்த காண்டவரையா மக்களின் தாட்டி வீரடைய பன்னெடுங்கால பழையுகந்தோறும் பொன்னாட்டில் ஒழிக்கிறங்கியவோன் இந்த வெங்களினார் இடரிலை மாற்றி அந்த யமபடங்க இடர மாற்றுதான் தெய்வம் பொன்னாட்டுல இருந்து இறங்கி இந்த பூமியை வந்து நம்மளுக்காக இறக்கி அவதம் பண்ணி வந்துட்டாங்க. உரத்தை மூளை பயிரோங்க சிந்தையில் விதைக்க அந்த சிந்தையில எப்படி நம்ம விதைக்க சொல்றாங்க தெய்வம் அப்படின்னு அப்பல் பண்றாங்கன்னா மானியத்துல கொடுத்து வராங்க தெய்வமும் பாட்டியாவும். அப்ப பாட்டியாட்ட போய் தெய்வம் அப்படி நினைச்சு அந்த சிந்தையில வச்சு அவங்க வாக்க வாங்கிதான் அவங்க வந்தாங்க. தவத்துல ஏறது செய்யறது தெய்வம் பாட்டியா பண்ண உத்தரவு பண்ணு கேட்டுதான் தெய்வம் வந்தாங்க. அதை எப்படி அவங்க சிந்தையில வச்சுக்கிட்டாங்கிறத சங்கரம் பெரும் பருவத்துல மூலபண்டார் பருவத்துல கொடுக்குறாங்க தெய்வம். இந்த படியே நான் கண்டே எந்த கழிதாய் படி நடக்க அப்போ கேட்கிறாரு தெரியுமா தனிமை தந்தையில அவங்களுக்கு தெரியுது நான் எந்த படி நடக்கணும் எப்படி நடக்கணும் தாப்பா அப்பான்னு கேக்குறாங்க. எந்த படியோ நான் ஏதோ அறிய போறேன சிந்தை மகிழ்ந்து தகப்பனோட அப்ப சிந்தையில எதை பிடிச்சாங்க அவங்க திருத்தாள் பாட்டியோட திருத்தாளை பிடிச்சு அவங்க தெய்வம் வந்தாங்க. அது மாதிரி நம்ம தெய்வத்துடைய திருத்தாளை பிடிச்சு நம்ம சிந்தையில வச்சு மகிழ்ந்து நடக்கணுங்கிறதையும் எடுத்து கொடுக்குறாங்க. வந்தனையா வானனாய் திறங்கி நாங்கள் பாந்துலாம் பூமி பரப்பெலா குத்தி செந்தமிழ் நாட்டில் சேவடி
தெய்வம் நமக்குலாம் அந்த அரசு அனுபவிக்கிறாங்க. அதை பற்றி எங்க வரணும். அப்புறம் துறவரம்னா தாடியை பார்த்து தெரு துறவரம் இல்ல, அவங்கள புடிச்சுக்கிட்டா நம்ம அந்த மகமகால் எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு பச்சை வந்திருக்காங்க நம்மளுக்கு அப்படிங்கறத எடுத்து கொடுத்தாங்க அக்கா பூரண குட்டியில. பார்க்க கண் பூசி செங்கமல பாவிரண்டி இருமன கோலமதனை பார்க்கவும் மலர் கூறும்பு அடியோட பற்றி எரிந்திருவிக்கிற ஊற்றதை கொள்ளே பற்றிய பேரத்தனை பேரும் முதல் அத்தனை பேருக்கும் பெண்டாய் பத்தினி என்ற அப்படியும் அறம் வச்சிருக்காங்க. மகமுதாவா இருக்காங்க. அவங்க நம்ம புடிச்சிருக்கிறத புடிச்சுக்கிட்டோம்னா நம்மளை அழைச்சு கொண்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு பத்தினி வந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்தாங்க. துறவரம் சொல்லி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதே ஒன்னர வாக்கியத்திலையும் இந்த பாடலை படிப்பாங்க. சத்துதன்மா படிப்பாரு. தாழியோ சரை வளர்த்து தலை தீரை தவடலம் கோதுடங்க யாசமும் பூண்டு பாடியோக கண்டும் கூறதும் ஏறும் இந்த வெடிக்கையினாலே யாரோ தெரி வருமோ பாடிடும் தன் மடியிழந்து சூனையும் கேட்டு பழங்கங்கையோட பாத உடையணிந்து கூடியல் தீக்குவை கட்டு திரிந்தலையும் கூடியல் தீனிக்கும் எற்கட்டு திரிந்தலையும் கூறுகட்ட பித்தகளை சித்தரென்பரே காரியத்தோ சிய பிறட்டும் தானாய் குணம்பன் காசுடன் மதிப்பினம் அப்ப காசு மதிப்புக்கு தான் அந்த வேஷம் போட்டுக்கிட்டு தாடி தர வளர்த்துக்கிட்டு காவி போட்டுக்கிட்டு திடுறாங்க அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. அதை மக்கள் பார்த்து ஏமாந்துறாங்க. தெய்வம் வாக்கியத்துல உத்தரவு பண்ணுவாங்க. நானே ஏமாந்தேன் பிசுக்கு இருந்தா நான் நம்பி பண்ணி ஏமாத்துறோம். நானே 12 உப்புச்சாரு 12 பேருனா 12 பூர்வமா இருக்கு. 12 உப்புச்சாரு நானே பார்த்தேன். நீங்க என்ன ஏமாத்துறோம்? பிசுக்கு நம்மளுக்கே ஆசை இருக்கு, இச்சை இருக்கு. யாராவது பார்த்தா உடனே நம்பிடுறோம் அப்படிங்கிறத இவங்க எடுத்து கொடுப்பாங்க. அப்ப அதை ஏமாத்துறவங்க நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஏமாறக்கூடாதுதான் நம்ம மேல்நிலை போகத்துல 2 பேரும் எடுத்து கொடுத்தாங்க. உன்னை ஏமாத்துறவன் ஏமாத்த மாட்டான் அப்படிங்கிறத இவங்க உத்தரவு பண்றாங்க. உலக மக்கள் அவாமிக்கிருந்து செப்படி விதைக்கு ஈமான் விட்டு விடுவார். அப்ப இது யாருக்கு வாக்கு யார பிடிச்சா போய் சேரலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு இது ஏமாற மாட்டேன் அப்படிங்கிறதுக்கும் கொடுக்குறாங்க. கண்டால் பேரும் பாவம் எத்தனை கோடியானாலும் பத்தி எரியுமே மழை பிரிந்து ஆரண்டம் எட்டிய மகிழ்ந்தவர் பேராக யோகி பூமிகளுக்கு ஆதிரீரார் இப்பவையுண்டுமேயாயிரப்பவும் உண்டு. அப்ப ஈதறிந்து நூறு இருக்காங்க. யாருக்கு வாக்கு நம்மளை ஆணாக்கணும், தெய்வம் வாக்கு ஆணாக்கும், அவர்கள் வாக்கு வீணாக்கும். அவங்களை நீ கண்டு கூட்டிட்டாங்கன்னா எத்தனை பாவம் செஞ்சாலும் அத பத்தி எரிய வச்சிருவோம். பெரும்பாவம் எத்தனை கோடியானாலும் பத்தி எரிய வச்சிருவாங்க. அப்படி யாரு அவங்க ஆரஞ்சா பாய்ச்சறவங்க ராஜயோகி அந்த மாதிரி பாஞ்சு தவத்தில இருந்து விளைஞ்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு உங்களுக்கு இப்பவே தாருங்க அந்த மாதிரி நம்பி வந்துட்டாங்கன்னா உனக்கு நாளைக்கு இல்ல செத்த பிறகு இல்ல, நீ இப்ப வேலை செய்ய ஒரு செத்த பிறகு 1000 தாரம் என்ன செய்வியா செய்ய மாட்டாங்களா, இப்பவே கேட்பாங்க கூலி. அப்ப இறைவனில கடனாளியா இப்பவே உனக்கு கொடுக்குறாங்க. துணியை மீட்டது செயலும் செய்கிறவனே ஜீவன் முத்தன் ஆகிறான். நீ படிக்க தொடங்கிட்டாலே துணை செலவு வளர்த்திட்டாலே உனக்கு ஜீவன் முத்தன் பட்டத்தை நான் கொடுக்குறேங்கிறாங்க தெய்வம். அப்ப இப்பேற்பட்ட தெய்வம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்கிறது
நம்ம ஆண்டவங்களுக்கு நம்ம கொடுத்த பாக்கியம் நம்ம அந்த பிரச்சனை மடிக்கலாம். அப்ப எந்த தேகத்துல காவி ஏறுது அப்படின்னா தெய்வம் தீட்சை காசாய் தீட்சை தான் கடைசியா கொடுத்தாங்க. ஆனா திருப்பி முதல் தீட்சையே வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் வந்த உடனே காசாய் தீட்சை கொடுத்துட்டாங்க. அப்ப காவி ஏறின பின்னாடிதான் காசாய் அணிகிறதுக்கே அருகதை ஆகணும். அப்ப தெய்வம் அது மாதிரி வந்தவ சட்டத்திலாம் மாத்திட்டாங்க. சட்டத்தை அப்போதைக்கு மாற்றி கொண்டு வைப்போம். தலை கொடுத்து நிற்பீர்களான்னு கேட்கிறாங்க. 6 வாரத்துல ஆண்டுகள்லாம் தலை கொடுத்து நிற்போம் தெய்வமே அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த விளங்குற இடத்துலதான் அந்த காரண தேகம் காவி ஏறுது. அப்ப அந்த கவனரச கேட்க காரண தேகமானது எழ முடியாத கவலை என்னும் பாடம் தாங்கி தத்தளிக்கின்ற நாயகம் பாட்டாடு தீபக்கு தத்தளிச்சு நிற்கிறாங்க. நான் கோல சக்தி மந்திரத்தை வச்சு நான் எல்லாருக்கும் நான் போய்கிட்டு கொடுத்துட்டு வந்தேன். யாருக்கோ எவருக்கோ மந்த பாக்கிய போல இருந்து விட்டு இப்போது கவலை இருவரை பார்க்கிறோம் மகனே சென்றரை இப்போ சிறியோர் ஆகையாங்க பாட்டைய தெய்வத்துக்கு சொல்றாங்க. அப்ப விளங்கும். நம்ம காசாய் வாங்கிட்டோம், உபதேசம் வாங்கிட்டோம், தெய்வம் உட்காந்து உபதேசம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பெரியதான் அப்படிங்கும். அது மாதிரி இப்போ நமக்கு நூல தெய்வம் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆதிமே உதய பொருள வேதாந்தம் அந்தமும் ஆதி முடியுமும் வச்சுட்டாங்க. அப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஆசீர்வாதம் இருந்தா தான் விளங்கும், இல்லாட்டி விளங்காது. அவங்க ஆசீர்வாதத்தை கேட்டு கேட்டு இறைஞ்சி தெய்வம் எனக்கு விளங்கலன்னு கேட்டோம்னா விளங்க கொடுக்குறாங்க. காரண தேகம் கண்ட சூக்குமம் தாண்டி தூரம் தன்னே காஷாய மணிவலத்தின் கருகனாகும் விந்துரைத்த மொழியதனை அறியாதோதி விலங்குகளை அரியணை தான் தோசி. அப்ப தோசி மருளியையும் சொல்லி குடிக்கிறாங்க. ஆட்டப்பட்டாலும் நம்ம எமனை தள்ளி போவாப்புல. உரைத்த மொழியதனை விலங்கு அறியாதோதி வேறு வேடம் பழங்கரையும் பேசும் கண்டபடி உலகு கௌஹீரன்பா அப்புறம் தெய்வம் அந்த வாழ்க்கையை பத்தி எடுத்து கொடுத்தாங்க. வாழ்க்கை எடுத்த இடத்துல அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கணும் மனோ படைச்சாங்க. இந்த உலகத்துல பரமோத வாழ்க்கை தான் படைச்சாங்க. அந்த பரமோதம் இதுக்கு சொர்க்கத்துக்கு போய் சேரணும். இங்க ஐயறி விளங்க விழுற வாக்கியத்துல விட்டுருக்கோங்க. ஐயறிவு அதுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அது சாப்பிடுது, தூங்குது, எந்திரிக்குது. அப்ப அந்த பரமோத வாழ்க்கை தான் கொடுத்துருக்காங்க, சொர்க்கத்தை வாழ்க்கை தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கொடுக்குறாங்க தெய்வம். சொர்க்கவாதி வாழினுக்கே வந்த மனு நெடுங்கால வாழினுக்கே நிலத்தில் படைத்த மனு அந்த
கழிச்சு போட்டாதான் ஆடு மாடு திங்குது. ஆனா மணி மட்டும்தான் அண்டத்தை படைச்சேன். அப்ப அது கேள்வி வராதோன்னு கேக்குறான் தெய்வம். நீ ஒரு ஆளுக்கு வேலையவே இந்த வேலையை செய்யுன்னு சொல்லிட்ட, அதை செய்யலைன்னா நீ கேள்வி கேட்க மாட்டியா? கேள்வி வராதா? அப்ப நான் உனக்கு எல்லாத்தையும் படைச்சு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நீ என்னை நினைக்க சொல்றேன், அதை நினைக்காட்டி அப்ப கேள்வி வராதா? அதுக்குதான் தெய்வம் நரகத்தை படைச்சிருக்கேங்கிற. உத்தரவு பண்ணாங்கல்ல, அவமானம் தெரியாதவர்களா? அவருக்கு போறது யாருக்கு தெரியும் இல்லையா? அப்ப சொல்ற வார்த்தை என்ன? போடுற ஆபரணங்கள்னா, தோட்டம்னா, துறவன்னா, மனை மக்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு அப்ப சந்தோஷமாவில அனுப்பணும். நீ வந்தாங்க நாங்க நல்லா இருக்குங்கிறாங்க, அப்ப இதுதான் வந்ததா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப நாய் சேர்த்து எரிக்கா போறதுதான் வந்ததா? அந்த வாழ்வு இல்ல, கற்பாந்தபடி வாழ்வு, சொர்க்கப்படி வாழ்வு இருக்கு. அந்த அறத்தை செஞ்சு நான் அறம் வச்சிருக்கேன், நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மலர்றாங்க அவங்க, நரக எரி நெருப்புல போடுறாங்க. அப்ப தெரியல ஜீவனுக்கு தான் மனம் படைச்சது, இந்த வாசல் அதுக்கு தான் ஜீவனுக்கு தான்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்ப இந்த ஐயறிவில் இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியாம போச்சு. அப்படி போட்டால் என்ன அறிவுங்கிறாங்க. அந்த பொல்லாங்காரிக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும், அந்த உஷாரா இருந்துக்க அப்படிங்கறத எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அறத்தின் வழியா சென்று அவங்க பொறுப்பாக பணிந்து போற்றி புகழ்ந்து தெய்வத்துடைய அறத்தை பெற்று ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள் சொல்லுங்க. ஆதியே துணை பிரம்மபிரகாச பிரம்மோதய சாதி ஆண்டவர்கள் புதுவடியில் போற்றி பணிந்து நமஸ்கரித்து இந்த சபை ஆரம்பித்து பேசினீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. சபையில் அனைவருக்கும் என்னோட அன்பார்ந்த நமஸ்காரம். அறம் என்றால் தர்மம் என்று சொல்லுவார்கள். தர்மம் என்றால் ஏழை எளியவருக்கு ஏதாவது கொடுப்பது அல்லது உதவி செய்வது என்பதுதானே எல்லோரும் நேசித்துக் கொண்டிருக்கிற அர்த்தம். வேதம் விதிக்கும் தர்மம் அதுவல்ல. மனுஷலையை எவன் கையில் சிக்க கூடாது, அதை காக்கும் ரட்சக செயலே தர்மம். ஆகவே தவராஜாவாகிய குழு கொண்டல் அவர்கள் தான் தர்மம் செய்ய முடியும். தர்மம் தலைகாக்கும் என்ற ஸ்லோகம் நம் தமிழ் மக்களிற்கு புழங்கிக் கொண்டு இருக்கிறது. தர்மம் தான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பணம் தினமா எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கடைசியில ஒன்றும் இல்லாம போகும். அது தர்மம் இல்லை. தர்மம் அழித்தலையை அழியா தலையாக, பவத்தலையை தவத்தலையாக, விதித்தலையை மதித்தலையாக,
புழுத்தலையை வைரத்தலையாக ஆக்குவதுதான் தர்மம். அந்த தர்மம் வந்து நம்ம இரவனால் மட்டும்தான் செய்ய முடியும். அது தன்னற்ற ஜீவகுதையான ஆலயத்தை கூட்டிக் கொண்டு போய் அதை குடியேறி வைக்கின்ற ஒரு தெய்வ ஆசானை திருநோக்கு இணங்கி நடப்பதே தன்மை அதிகம் செய்தல், அதே அறம் செய்தல் என்று வேதம் சொல்கிறது. அதனால தர்மம்னாக்கா இறைவனுடைய திருவாக்கு யாராவது நம்மளுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு, அந்த வீடு பரமபதம் யார் நம்மளுக்கு அளிக்கிறாங்களோ அவங்க நம்மளுக்கு கொடுக்கறது தான் அறம். அதுதான் வந்து அது குருவினாராலதான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். உலக செய்கிற ஜீவாத்மா காலமெல்லாம் வியசனம் விதானம் துக்கம் வெளியேதான் போய் விடுகிறது. அது அமுத கலைஞானத்துல விளம்புகின்ற அறம் என்ற விவரம் தானும் வேறு ஜபதானம் தான தர்மம் அல்ல அல்ல. கலிமுடலும் பெருமை மனம் மாளிகையாலே கலகமிடர் கவலை பயம் இதனால் ஜீவன் தழும்பு மீதும் அல்லாமல் பாதுகாக்கும். தன்னெறியம் தண்ணீர் உணர்ந்து கருப்பை நீக்கி தெரிந்து உயிர் சுகமாகி பிரம்மானந்த தெரிந்து வாழ்வதுவே அறமிதாமே. அந்த அறம் என்றது நம்ம உயிர் சிவமாக அவமாக போவாம சவமாக போகாம அது சிவமாகணும். அது யார் செய்திருக்கிறது அவங்க நமக்கு செய்ய அதான் தர்மம், அதுதான் அறம். அது உணரணும். உணர்ந்து போகும்போது யார் நமக்கு அதை உணர்த்தினாங்களோ அவங்கதான் நம்மள அறம் செய்ய முடியும். அப்படின்னு முன்னாடி நம்ம தெய்வம் வந்து உடல் ஒரு ஆவி எல்லாம் தர்க்கம் செய்து அவனோட தெய்வபிரான் அவ குருபிரான் கூடவே போய் 12,000 வருஷம் கஷ்டப்பட்டு மக்கள் வீடு வாசல் எல்லாத்தையும் தொடர்ந்து நமக்காக இந்த கடன் தவத்தை இன்னைக்கு நம்மளுக்கு இனமாக இன்றைக்கு தந்து கொண்டு அவங்கதான் அறம் செய்தாங்க. அந்த அதைத்தான் வந்து தெளிவா வச்சுதான் குருபிரான் எடுத்த தெளிவா இருக்கணும். அந்த தெளிவுதான் வந்து தெளிவு குருவின் திருமையை காதல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு ஒரு சிந்தித்தல் தானே. அவருடைய குருவை சிந்தித்து அவரோட வார்த்தை கேட்டு அவருடைய நாமம் செப்பிக் கொண்டிருந்தா அதுதான் அவங்க நம்மளுக்கு செய்யற அதைத்தான் நம்ம வந்து தெளிவுதான் அவங்க ஞானத்துல கொண்டு போய் ஏற்றும். அந்த தெளிவுதான் பிரம்மானந்தம். அந்த நிச்சயனோடு சுகத்திற்கு பிரம்மானந்தத்துல மனதை ஏற்றுமே, அந்த நித்திய விளக்கத்தில் வந்து புகத்தி மகிழ வைக்குமே, அதுதான் நிஜமான அறம். பயம் கோழத்தனங்களை நீக்கி ஆன்மையும் வலிமையும் தருவது தெளிவு. அந்த தெளிவில் ஒரு ஏற்றி நிரப்பிக்க செய்யுமே, அதுவே அறம். அந்த தெளிவுல நம்மளை ஏற்றி என்னென்னைக்கும் இப்பயே அந்த ஜீவனை வந்து சிவமாக்கி நம்மள அந்த தெளிவுல ஆசனத்திலேயே அமர வச்சு கொண்டிருக்காங்க குருபிரானும் இது பாடலின் போட்டு மீண்டும் மீண்டும் என்னுடைய முக்கிய பெரும் தொடரமுக்கா நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை முத்துவள்ளி அவர்கள். நீவேலோடு துடியுடுக்கை முதலிய 12 தன்னடங்களுக்கு சர்வ கண்ணதாலங்கியதாகிய நம் பெருமானவர்களின் பொற்பாதங்களை போற்றி பணிந்து இந்த குழுவை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் விஸ்வசனி அக்கா அவர்களுக்கும் இந்த கற்பகக்கரு குழுவில் தினமும் வேத பண்ணம் பாடி பாடி விளைந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரி ஜீவ சகோதர சகோதரர்களை அவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அக்கா வந்து அறத்தை பற்றி வந்து பணத்தை அள்ளி கொடுக்கறது அப்படின்னு தான் உலகத்துல எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து குறைஞ்சிட்டே போகும் உலக அறம் வந்து. அப்ப குறைஞ்சிட்டே போறது அறமா? அப்ப நிஜமா அறம் என்கிறது என்ன? அது வந்து வெளி உலகத்துல இல்ல, நம்ம உள்ள அகமுகத்துல வந்து நாழிகைக்கு நானும் வழிகொண்டு ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அக்கா வந்து நாழியோர் தேனி கடியோர் வெள்ளம் நவிழ்வர் சாலையில் வளரு அப்படின்னு ஒண்ணு எடுத்து கொடுத்தாங்க. இந்த உடல் வந்து ஆணவம் கண்ணும் மாயை அப்படிங்கிறதுல இருக்குது. நம்ம மலங்கள் எல்லாமே வந்து உடல் பொருள் ஆவியில வந்து அந்த மலங்கள் எல்லாம் இருக்குது. அந்த என்ன அந்த உலகத்துல வந்து பெருமையெல்லாம் தெரியும். அது வந்து பயம் அதோட பேரை வந்து நம்ம வந்து கொண்டு போய் விட்டுருது. நிஜமான ஆரம் எப்படி அப்படின்னா நம்ம ஜீவாத்மாவோட அந்த பயம் எல்லாம் போக்கி பயம் குழந்தை எல்லாம் போக்கி ஆண்மையும் வலிமையும் பெருவு செய்து
சூரியனோட சுழித்து இருக்கும் அந்த பரமானந்தத்துல உன்னோட மனத்தை ஏற்றுறதுதான் அதான் நிஜமான அறம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா திருவள்ளுவர் பெருமானவர்கள் வந்து அறம் பொருள் இன்ப அறத்துக்குன்னே ஒரு பெரிய சாப்டரை வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனா எல்லாம் வந்து நம்ம தெய்வர்கள் வந்து முதல் வாக்கியத்திலேயே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த திருவள்ளுவர் பெருமான் எழுதுனது வந்து இப்ப வந்து அது வந்து மக்களா உள்ளவங்களுக்கு தேவர்களுக்குன்னா அது வந்து பயனளிக்கும். வெளி உலகத்துல உள்ளவங்களுக்கு அது வந்து விளையாட்டு வெறும் ஓரக்கிடக்கு இந்த பொம்மை அர்த்தமாகதான் அவங்களுக்கு வந்து அது வந்து பயன் தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல வந்து அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னன்னா வீடு பேர் தான். பேஸ்மெண்ட் போட்டாச்சு, ஹவுஸ் கட்டியாச்சு, ரூப் போட்டாச்சு, அப்போ வீடு வந்துச்சு. அந்த வீடு பேரு அப்படிங்கிறது நம்மளுடைய சத்தம் எங்க இருந்து வந்ததோ அந்த இடத்துல போய் நம்ம அந்த ஆதிமூல இடத்தை அடையிறதா வீடு பேரு அப்படிங்கிறாங்க. இப்போ பேரளம் செய்யக்கூடிய ஒரு வசந்த காலம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. வந்து மானியத்துல வந்து தெய்வம் அவர்கள் வந்து பின்னி காமிக்கிறாங்க. தாமரையில் தலையிட்டு நின்று சாதிக்கும் பெயராசியவர்களை கைதூக்கி விட்டு மேம்பாடைய செய்வதற்காகவும் அந்த அரசையின் கண்ணில்லாத மரத்தில் புரிந்திருக்கும் துஷ்டத்தனங்கள் அனைவரையும் அதை விட்டு விலகுதலாக்கி நற்கதி பயன் அடையும் பொருட்டாய் அதற்காக வேண்டிய இறைவனுடைய பழமை பேரினால் இப்போது ஓர் தீர்க்கதரிசியானவர்கள் அவர் மத்தியில் வந்து அவதார உதயம் செய்வதற்குரிய இது ஓர் நிர்ணயமாகிய வசந்த காலம் என்பதற்கு சந்தேகமில்லை. அறத்தை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளதான் முடியும், நம்ம செய்ய முடியாது. அறத்தை வந்து தெய்வங்கள் ஒண்ணுதான் அறத்தை வந்து செய்ய முடியும் அப்படின்னு அக்கா வந்து எண்ணி காமிச்சாங்க. உலகத்துல உள்ளவங்க எல்லாம் ஆப்போசிட்ல பலன் போல அந்த பிறவி இதுல வந்து மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வம் யாரு அப்படின்னா அறம்பொருள் இன்பம் மதத்தடி கரிய அறம்பெரும் அந்த காண்டவரையா அப்படின்னு நம்ம தேடு குடும்பத்திலையும் எண்ணி காமிச்சிருக்காங்க. நம்மளுடைய எல்லை எப்படிப்பட்ட எல்லை, நம்ம எப்படிப்பட்ட ஒரு எல்லையில வந்து நம்ம கூடியிருக்கோம்னா அறம் செழிக்க வந்து நீதி நகரம் மண்ணுலையில் எங்குமே இல்லா நீதி நேரி வண்ண உன்னதங்கள் பல வாழும் காலையில் மரணக்குளிரை நீக்கக்கூடிய நீதி தெய்வம் பொலிவைத்திருந்து அருள் புரியும் நீதி நகரம். அருள் புலக்க வந்து அருளில் நீதி நகரம் தான் நம்ம சாலை. எப்படிப்பட்ட ஒரு எல்லைக்கு நம்ம போறோம், அறம் புலக்க வந்து அந்த நீதி நகரத்துலதான் போறோம். அந்த நீதி நகரத்தை பத்தி தரணியில் அது ஒரு தனிய செயற்பதியில தெய்வர்கள் வெண்ணி காமிச்சிருக்காங்க. இத்தெரிய பூமண்டலமானது உண்டாகி முதலாக மனுமுறை துவங்கிய காலவரப்பிலிருந்து திட்டம் சிந்திருந்த ஆதி ஊழி நெறியின் தீர்மானத்தின்படியே நீதி நெறி தவத்தினை மக்களுடைய இதய பூமியிலே வகை விதைத்து அவர்களை தேவர்களாக ஆக்குவதற்கென்றே வந்து அருளதியம் செய்துள்ள இதுகாலத்தில் அகமுக தோற்றத்தில் விளங்கும் மகான்மிய அருங்காரண செயல் ஆழ்ந்த பரவசத்தினாலே உண்டாகின்ற அந்த அரசெயலின் தேவ துன்பமி எழுந்து ஒழித்துக் கொண்டிருப்பதை இங்கே வெளிமுக தோற்றத்திலும் அவ்வாறே அரசியல் வழியே தேவ துன்பமியின் வழக்கமானது வளம் திறங்க நிரூபணையில் வழங்காதிருக்கின்ற உச்சிரமாகிய பேரார்வ பெருந்தெயலின் வழிபாடு வளர்ந்து படர்ந்து கொண்டிருக்கும் அனந்த குலம் சூழ்ந்த இத்தெய்வ பலியானது அறிதற்கரிய அந்தரலோகத்தில் இருந்து இறக்கம் பெற்று அணிசிறப்பு மேம்பாட்டின் சீர்திறந்து நீதி செயல் பூத்து புத்தொழிலோங்கி விளங்குகின்றது என்பதனை இதன் அடுத்து வரும் நேரமாகிய காலத்தில் இந்த உலகம் முழுதும் நிச்சயமாக அறிய போகிறது என்பது தீர்க்கத்திடமான திட்டமேயாம். வெளி உலகத்துல வந்து தெய்வம் அவர்கள் எடுத்து வைக்கிறாங்க. இதை பற்றி இந்த எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்னுடைய தந்தையாரிடம் கேட்ட போது எப்படி இது அரசியல் தேவ துன்பமி எப்படி ஒழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு என் தந்தையாரிடம் கேட்ட போது, இப்ப சாலையில வந்து வணக்கம் செய்யும் போது துன்பமி முழங்குது, அவங்களுக்கு வந்து வணக்கம் செய்யறோம். வெளி உலகத்துல நம்ம வணக்கம் செஞ்சாலும் நமக்குள்ள வந்து ஒரு தேவ துன்பமி இருக்குது. அது முழங்கும் போது நமக்கு வந்து அந்த தவப்பலன் வந்து கொடுக்கணும்னு என் தந்தையார் சொன்னாரு.
முதல்ல எல்லாம் வந்து அந்த 12 மணி வணக்கம் எல்லாம் செய்யவே மாட்டேன். அதுக்கப்புறம் என் தந்தையாரும் நானும் ஒரு தடவை வந்து இதை வந்து நம்மள வெளி உலகத்திலேயே நம்ம வந்து இதை செய்யலாம், வெளி உலகத்துல வணக்கத்துக்காக நமக்கு அந்த தெய்வ சுந்தரி வந்து நமக்குள்ள உள்ள தெய்வங்களால தவப்பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து என் தந்தையார் வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த அறம் பத்தி திருவள்ளுவ பெருமான் வந்து பல பெரிய சாப்டரே போட்டிருக்கிறாங்க. அக்கா வந்து மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்த நாகல நீரதர அப்படிங்கிறாங்க. அவையார் வந்து அறம் செய்ய விரும்புன்னே சொல்லியிருக்கிறாங்க. காகபூசுந்தர் அவர்கள் வந்து கவனித்து எப்போதும் எழுவரோடு கமலனை தொழுதிட்டால் இந்த மார்க்கம் தவநிலையில் அது வாங்கி பூர்த்தி செய்ய தர்மம் அதை பெருக்கலாம் பூர்த்தி காலை அப்படின்னு அவர்கள் வந்து அந்த தர்மத்தை எழுவரோடு தவம் செய்த தர்மத்தை பெருக்கலாம் அப்படின்னு காகபூசுந்தர் அவர்கள் ஒரு இடத்துல மின்னி காமிச்சுக்கிறாங்க. வள்ளலார் அவர்கள் வந்து அருங்காட்டி அருசமயத்தவர்க்கும் திறங்காட்டி பொய்யுடலை வையாமை புலங்காட்டி மரக்காட்டன் மனக்காட்டை வளராமை மதிக்காட்டி அப்படின்னு சொல்லி வள்ளலார் அவர்கள் வந்து ஒரு எல்லா விஞ்ஞானிகளும் வந்து அறம் பத்தி எடுத்து அருளிய சொல்லியிருக்கிறாங்க. அக்காவும் நிறைய வந்து இது பண்ணாங்க, சொல்வாக்கு செல்வாக்கு நிறைய ஆதினி புதை போனத்துல நிறைய இது இருக்குது. இப்ப அக்கா வந்து மனுத்தலை எவன் கையில் சிக்காது காட்டும் ரசக செயல் அந்த தர்மம் அப்படிங்கிறது இந்த நம்ம தேவர்கள் தவிர இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியும் வந்து எடுத்து அரிசி குருவா இருந்து எடுத்து அருளல. கண்ணகிரான் அவர்கள் காலம் வரைக்கும் வள்ளலார் அவர்கள் காலம் வரைக்கும் என்னென்ன செயல் செய்தாங்க நாம கண்கூட பார்க்கலாம். அவர்கள் செய்த அந்த அந்த ஆதிமதி உதவி போடுறோம் அந்த 4 வேதத்தோட இது என்ன, கவர் என்ன, நம்ம தெய்வத்தோட செயல் என்ன, ஒரு ஊரையே உண்டாக்கணும்னா அது எவ்வளவு அவங்கள பாடா இருக்கும். அறம் செய்ய வந்த ஒரு நீதி நகரத்தையே அறத்துக்காக ஒரு நகரத்தையே உண்டாக்கி நம்மளை எல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கோம். நம்ம தெய்வர்கள் பொற்பாதம் போச்சு என்னுடைய முத்தி பேரை சொல்லும். நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். கலியுகத்தின் கடையில் வேத பயிர் ஈற்றுவதற்கு வேதினிக்கு போரேன் என்று வெற்றி எழுந்தருளிய செம்பொருள் செம்மான செவ்வான செம்மேருவாகிய ஆதி மனுமகன் அழுக்கி மகிழ் என்னும் மூக்குவெளியை மூச்சோடா தவவல்லமுடைய உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச தெய்வத்தை ஆழ்ந்தவர்கள் நம் பெருமானவர்களை போற்றி அவர்களுடைய திருவடி நமஸ்கரித்து உள்நாட்டு சபையில கலந்து கொள்ள முடியாது மிகுந்த அர்த்தமா கொஞ்சம் உடம்பு முடியல சபையில கலந்து கொள்ள அதாவது எங்களுடைய திருவடியை வணங்கி நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரத்தை சொல்லி இன்றைக்கு சபையில அக்கா பேசியதுல அக்கா நமக்கு நேரங்கள்ல இருந்து எடுத்து கொடுத்தத அந்த முட்டுகள்ல நான் விளங்கிட்டு நான் பங்கிக்கிறேன்மா. நீங்க வந்து நம்ம வந்து அறம் செய்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து நம்ம வேத நிறைய எடுத்து சொன்னாங்க. திருவாக்கியில இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அப்போ நம்ம வந்து உலகத்துல வந்து அறம் அப்படின்றது வந்து நம்ம வந்து அந்த பிறவி கோடி கோடியாக வச்சிருக்க பெரியவர்களை வாடி வாடி கொடுப்பதுதான் அறம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். அந்த அறம் வந்து நம்ம தூரத்துக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கும். அது ஜீவனுக்கு மகிழ்ச்சி கொடுத்து அழிக்கக்கூடியது இருக்காது. ஜீவனுக்கு மகிழ்ச்சி இருப்பதுதான் உண்மையான அறம். அறம் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெய்வம் நம்மளுக்கு வந்து வேதங்கள் வந்து அழகாக விளக்கி இருக்கிறத நம்ம தெய்வம் அதுல இருக்கிற அக்கா சொன்னாங்க. அப்போ நம்ம 5 அறிவு உடலெடுத்து அந்த 6 அறிவு அந்த 6 அறிவு உடலெடுத்து 5 அறிவிலேயே நம்ம வளர்த்து கொண்டிருக்கிற நாம என்ன நினைக்கிறோம்னா இந்த உலக இன்பங்களுக்காக அதாவது இந்த உலக காரியங்களுக்காக நம்ம புகழ் தேடுவதற்காக இந்த பூஜை இந்த வழிபாடு இவற்றின் மூலமாக அடையக்கூடிய அந்த அந்த பொய் வழிபாடுகளை தான் அதன் மூலமாக செய்ய வருகின்ற மகிழ்ச்சியை தான் அதன் மூலமாக அந்த ஆணோன்ற வளர்ச்சி நம்ம வளர்ந்துறதுதான் வந்து அறோன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம மனத்துக்கு வேணா மகிழ்ச்சி கொடுப்போம். நம்ம உலக பெருமைக்கு வேணா அதை செய்யலாம். ஊரார்கள் வந்து புகழ்வதற்காக செய்யக்கூடிய செயலாக இருக்கும். ஆனா அது வந்து நம்மளுக்கு வந்து மனசுக்கு நம்மளுடைய ஜீவனுக்கு அது வந்து மகிழ்வு தருவதாக இருக்காது. நம்மளுடைய ஜீவனுக்கு மகிழ்ச்சி தருவதுதான் உண்மையான அறமாக இருக்கும். அப்போ அந்த ஜீவனை அறியணும் அப்படின்னா அந்த ஜீவனை உணர்வதற்கு நாம வந்து நம்மளுடைய ஆசான் திருவடியை வணங்கி அவர்களுடைய உணவை செவி உணவை நாம வந்து அறிந்து போதுதான் நமக்கு அந்த ஜீவனுக்கு அந்த கோடி சூரிய கோடி சூரிய பிரகாசமாக விழுந்து நமக்கு வந்து அந்த ஜீவன் வந்து அப்பளம் அடைகிறது. அப்போ நம்ம வந்து முதல்ல வந்து தெய்வம் அப்போ வந்து நம்மளுடைய அறம் என்பது அப்படின்னா என்னன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த கோடி சூரிய பிரகாச ஜீவனை அடைதல் வேண்டும். அந்த அதை வந்து உணர்ந்து அந்த மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு உண்மையான அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஔவையார் கூட
அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. மானிடராய் பிறப்பினம் கோன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது அரிது. கோன் குருடு பேடு செவிடு நீங்கி பிறப்பினம் ஞானம் கல்வி நயத்தல் அரிது. ஞானம் கல்வி நயத்தலிடம் தானமும் தவமும் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்யும் என்பால் வானவர் நாடி வழி பிறந்திடுமே அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க அரசை பத்தி. அப்போ அந்த வானவர் அந்த இறைவனுடைய அந்த திருவடியை அவங்களுடைய அந்த ஆரூரை அந்த அவங்களுடைய திருச்சதிரை அடைவதுதான் அறம் செய்வதுதான் அந்த மகிழ்ச்சி தரக்கூடியதான் அறம் செய்வதற்கு ஒப்பாகும். அப்போ நம்ம இந்த தூளத்துக்கு நம்ம உலக இட்டிக்காக செய்யறது அந்த உலக இன்பத்தை செய்யறது அப்படிங்கறது நம்ம பணக்காட்சியை கொடுப்பது அது செய்யறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே போயிடும். அதுக்கு பேரு அறம் இல்லை. அதுதான் நமக்கு வந்து நம்மளுடைய உடற்பூச்சி எப்பயுமே அந்த பெருமை என்னும் விஷயம் கேடும். அதனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பயம் யாக்குள்ளதான் கிடைக்குது. அப்போ அதெல்லாம் இல்ல. நம்ம வந்து அறம்ங்கிறது வந்து மேலும் மேலும் நாளையோர் பேணி தடையோர் வண்ணமாக நமக்கு அகமுகத்துல அது பெருகிக்கொண்டே இருக்கணும். அது மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கணும். அப்போ வள்ளுவர் கூட மனசுக்கு மாசுலன் ஆதல் அனைத்தன் ஆகுல நீரப்பின. அப்ப மனசுல வந்து அந்த பேசவில்லை குற்றமும் இல்லாமல் குற்றம்னா அந்த ஆணவம் கர்மம் ஆகி அந்த மும்மலங்களை தவிர்க்க அந்த கருதக்கூடிய அந்த வலிமை. அப்பா மனசு தூய்மை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய தெய்வத்தை அந்த அவங்களுடைய அந்த வாழ்மனத்தை நம்ம தினமும் செய்வனவாக பருகும் போதுதான் மாற்றடி எல்லாம் இருக்குது. அப்படி மனதை மகிழ்ச்சி அடையக்கூடிய மகிழ்ச்சி அடையும் போது நம்முடைய ஜீவன் எவனம் அடையுது. அப்ப அந்த இதுதான் நம்மளுக்கு தான் அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உயிருக்கு சிறப்பு தரக்கூடிய அதுதான் அறம். அப்போ அந்த அறம் என்பது நமக்கு ஜீவனுக்கு வந்து நன்மைக்கிறதா இருக்கணும். அப்போ அந்த அறத்தை தான் அந்த பாரவான்கள் எல்லாருமே அதை வந்து அவங்க எளிதா அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுடைய உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் தர்க்கம் கொடுத்து அவங்க வந்து அவங்களுடைய ஆசானை பூர்ண ஒட்டுதலோடு அறுபாடுபட்டதாதான் அவங்களுக்கு அது கிடைத்தது. நம்ம தெய்வம் அவங்களுக்கும் கிடைத்ததுமே அது மாதிரிதான் கிடைச்சது. ஆனா அதை வந்து நம்ம தெய்வம் அவங்களுடைய தவ மேம்பாட்டினால அவங்களுடைய கையில் கிடைத்த தனித்த அதிகாரத்தினால காலமெல்லாம் கண்டிப்பாக இந்த சட்டத்தை மாற்றி எல்லோருக்கும் இந்த மெய்மை தீவ ரட்சிப்பு பரிசை இவ்வளவு எளிதாக வழங்கி வருகிறோம். அறுப்பு காலம் முடித்து விட்டதே, இனி அறுப்பு காலம் வராதே, அடுத்த உலகுக்கு விட்டு வேண்டுமே என்று நான் கைக்கு வந்ததையெல்லாம் வாரி கேட்கிறோம். திட்டமான இந்த மீட்பு செய்தி நமக்கு ஓய்வே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த தவ பாட்டை நம்மளுக்கு அவங்களுடைய தவ பலனை நமக்கு வந்து அருளி நம்மளை வந்து அந்த அறம் செய்யக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அந்த நம்மளுடைய ஜீவனுக்கு மகிழ்ச்சியை தினமும் நம்மளுக்கு காலம் கழிக்கறையா ஆயிட்டது. அதனால அவங்க வந்து நம்ம தெய்வம் நமக்கு அந்த அவங்களுடைய தவ பலனை நீக்கி அந்த அறம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நம்ம தெய்வம் எடுத்து அருள்றாங்க. அப்போ அறம் அப்படின்னு சொன்னா அறம் அப்படின்னா நம்ம தெய்வம் அவங்களுடைய அருள் வர்ஷிப் என்னவா இருக்குதுன்னா தன் என்ற ஜீவ புகையாகி ஆலயத்திற்குள் கூட்டிக் கொண்டு போய் அங்கு குடியேற்றி வைக்கின்ற ஒரு தெய்வ ஆசானின் நோக்கிற்கு இணங்கி நடத்தலே தன்னை அறிந்து தவம் செய்தலாகும். அதையே அறம் செய்தல் என்று வேதங்கள் குறிப்பிடுகின்றன. அப்போ அறம் சொல்றோம். அப்ப இல்லறம் அப்படிங்கிறது அறமாகுமா? அப்போ தன் மனைவி மக்கள் அவங்களோட அந்த உலக காரியத்திலே ஈடுபட்டு அந்த தன் கையில் இருக்க தேவையிட்ட போய் தானம் தர்மம் சொல்லி அடிக்கடி வந்து அறமாகாது. அப்புறம் துறவரம் என்பது அறமாகுமா அப்படின்றப்போ துறவரம்னா தாடி தடையெல்லாம் வளர்த்து கொண்டிருப்பது வந்து தவமா இருக்காது. அவர் துறவரம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெய்வம் என்ன அருளி இருக்கிறாங்கன்னா துறவரம்னா தாடி தடையை வளைச்சுட்டு சும்மா சாதி கட்டி காலுடை போட்டுட்டு போறதெல்லாம் துறவரம் இல்ல. அப்ப துறவரம் அப்படின்றத நம்ம தெய்வம் என்ன அருளி இருக்காங்கன்னா பரிசுத்தமான தெய்வீக பிரம்மபத வாழ்க்கையை நடத்த முதல் உற்பவ உதவியாக இருப்பது துறவு என்பதே வேத விதி. இதை அறிந்த ஞான இச்சையுள்ள நூலறிவு ஆராய்ச்சியினர் சிலர் உலக முப்பொருளாகிய மண் பெண் பொன் இவைகளின் மீது பற்று வையாது அவற்றின் தொடர்பை விட்டு நடப்பதே துறவரம் என்று கருதி காம முதல் அறுசுவையும் மனைவி மக்களை கட்டறவே விடுத்து பின் காவி தாங்கி திரிகிறார்கள். இவ்வாறு திரிவதால் உறவின் மெய்ப்பலனாகிய இறை இந்த எழில் போக்கும் மாதவ சந்திப்பு அவங்களை தேடி வந்திடுமா? ஒரு காலம் வரவே வராது. முதலில் இவனது அடிதோளத்தின் மேல் வைத்துள்ள பற்றாகிய பசி தாகம் பூக்கம் முதலியவற்றை இவன் எப்படி ஒழிப்பான்? இத்தூழல்தானே பற்றுகள் அனைத்திற்கும் ஆணிவேர் போட்டிருப்பது. பிறந்து 40 நாளுக்குட்பட்ட வயதில் உள்ள குழந்தைகள் இவை கொட்டாமல் தன் மனோநிலையை அதாவது நினைவை
எங்கேயோ ஒரு இடத்தில் ஊமி ஒட்ட வைத்துக் கொண்டு வெளிப்பார்வையின்றி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த அகமிய நிலைப்பின் அனுபவ உணர்ச்சியை அறிகின்ற அறிவு அதற்கு இல்லை. அத்தகைய அனுபவ தவ நிலைப்பு தன் ஆசானுடைய திரு அடி நிழலாகிய அருள் உற்பவ வினாவிடையால் பெறுகின்றது. அறிவின் வழி புலன்கள் ஒட்டி படிந்து நிலை பெற்று வெகுகாலம் ஒட்டுவதால் திட்டுகிறது. தேவ சன்னத முற்றாலங்கிடம் பெற்ற ஒரு இறைகுரு சந்நிதியில் மறுக்கப்படைந்து மெய்ப்பொருளை பெற்று இறைலோக முக்தி மூல விருட்சமாகிய கற்பகத்தடி நிழலில் ஒத்தை மனம் படைத்தோன்றி நவ ஓசலையும் உட்காலிட்டு வெகுகாலம் நின்றால் மேல்மாடியாகிய மெய் உலகம் திறக்கும். அங்கே உள் நுழைந்ததும் கோடி சூரிய பிரகாச கதிர்களுக்கிடையில் இவன் சிக்கிக் கொள்வான். இவ்வாறு திறந்து உள்ளே செல்வதே மெய்த்துறவே. அந்நிலையில் இத்தூள உணர்வு முழுதும் இறந்து பட்டு போகிறது. இது எமது கையேற்று அனுபவம். அப்படி தெய்வம் நமக்கு அவங்க அருள் இருக்காங்க. அப்போ அந்த துறவரம் அப்படிங்கிறது அது தெரியாம வெறும் காவி போட்டுக்கிறதுனாலயும் தாடி வளர்க்கறதுனாலயும் அது துறவரம் ஆகாது. அப்புறம் தெய்வம் அந்த உண்மையான ஞானம் அது நம்ம தெய்வத்தினுடைய அவங்களுடைய திருவடியை அடையும் போதுதான் எனக்கு அந்த ஞானம் உண்மையான ஞானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ அவங்களுடைய திருவடி நிலையை அடைகிறதுதான் நம்ம அவங்களோட நம்ம உண்மையான அந்த மகிழ்ச்சி அளவு செய்யக்கூடிய அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். அப்ப ஞானம் என்பது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம தெய்வம் அறிவிப்பாங்கன்னா நம்ம ஞானம் என்பது இன்னத்தை என்று இன்று நாம் வெளியாக்க போகிறோம். ஒரு சாமானை உரைகோட்டு மூடி இருந்தால் அது என்ன சாமான், என்ன வர்ணம், என்னத்திற்காகும், என்ன மதிப்புடையது என்று விளக்கமாக கண்டறிய முடியுமா? முடியாது. அதை மூடியிருக்கும் மறைப்பை கிழித்து நீக்கிவிட்டு அது இன்னதென்று அதை பற்றி நன்றாக அறிந்துள்ளவர்கள் எடுத்து காட்டி பேசினால்தானே உள்ளிருக்கும் பொருளின் முழு விவரமும் தெரியும். அதே போல ஞானம் என்ற சொல்லில் ஒரு உன்னத உண்மை செயலானது மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. அதை விண்டு வெளியாக்கினால்தான் தெரியும். ஞானம் நம், அதாவது நான் நாம் என்று ஆகிக்கொள்வது. இதுவே வேதத்தின் உட்பொருள். நான் என்று ஒன்னுள் இருந்து சதா சொல்லிக் கொண்டிருக்கும் வஸ்து வந்த வேதமாக திருவுரு தாங்கி முன்னிலை குருவாக வெளியாகி நின்று தன்னை அறிவிக்க, அதாவது உன்னுள் அறியப்படாததாய் இருக்கும் ஆத்மாவே குருவாக வந்து உன்னை அறிவிக்க உன்னை நீ அறிகிறாய். அதோடு காலமெல்லாம் ஒட்டி பழகி அறிவு விளைவேற்றம் ஏற ஏற நாமாகுதல் கைவரவாகும். அதனால் மெய் அறிவு சித்திக்கும். இதையே நம் மெய்ப்பொருள் அடைக்கலப்பாவில் நாட்டம் தேட மாட்டாத்தனையோ அத்தனையோ நாவதம் பாவதம் உன்னோரையா உள்ளும் பூரம் வேளா உன்னோரையா ஓதலும் ஓதாதோ உன்னையா உன்னை அல்லாலும் உயிரின் இல்லை தன்னை அறித்தது உன்னையா என்று நம்ம தெய்வம் நமக்கு அறியாத அறம் என்றால் என்ன, அதனால் அது எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அது எவ்வளவு பிரம்மாண்டத்தை கிரியக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்களுடைய செவி உணவை தினம் தினமும் அவங்களுடைய அருள் வர்ஷிப்பை நம்ம தினம் தினம் தீவிரமாக அறுக்கும் போதுதான் நமக்கு அந்த உண்மையெல்லாம் விலக்கி அந்த ஜீவனுக்குரிய மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம தெய்வம் தான் அந்த உண்மையான அந்த ஞானம் அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெய்வம் அறியிருக்காங்க. அந்த தெய்வம் எளிமையை திருப்பால் கல்ல வட்டாக காட்சி அதை திட்டு துண்டாக ஆக்கி நம் வாயில் போடுவது போல அந்த அருமை அந்த செவி உணவை நமக்கு தினமும் நமக்கு அந்த கொடுக்கும் போது நாம் அதை பருகும் போதுதான் அந்த அறப்பொருள் துன்பத்தை கொடுக்கிறவங்க நம்மளுக்கு அந்த அறம் கொழுத்து பிடிச்சிருக்கு நம்ம பெருமானவர்களாகத்தான் இருக்காங்க. அப்போ நம்ம தெய்வம் தான் நம்மளுக்கு அந்த அறம் என்பதை சொல்லி நம்ம ஜீவ மகிழ்ச்சியை கூடிய அந்த உணவை தினம் அறிந்து கொண்டிருக்க பெருமானாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வம் தான் எந்த காலத்தும் பழுதுபடாத மகா கணம் கொண்ட தெய்வத்தின் காருண்ய நெய்மேறி தாங்கி வந்து நெய்வேலி என்னும் கப்பலை அழுப்பயர்வு பாராது இரவுபகல் எடுத்து சென்று
தன்னை அண்டி அடைந்த பலாயிரக்கணக்கான மக்களை பவக்கடலாகிய பிறவி கடலில் என்றும் தப்பிருக்கின்றது என்று அருள் செய்தது. இந்த மெய்வழி கப்பலை ஏதாவது ஓட்டை இழுந்துவிட்டால் பிறகு பாரம்பரிய செயலை செய்ய முடியாதே. ஆகவே அத்திருமேனியரே ஜீவயத்தின் மட்டுமல்ல அந்த பருமர களமாகவும் தானே இருந்து ஆவண செய்கிறார்கள். இந்த அருங்கான செடுப்பாட்டை நம்ம தெய்வம் தினமும் நமக்காக செய்து நாம் எல்லோரும் அந்த பேரின்பத்தை அடையணும், அந்த உண்மையான அறம் செய்து அந்த மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னுதான் செதுணவாக நமக்கு தினம் அருளிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு புல் கொடுத்து தின்ன பழக்கிவிட்டால் அது அவ்வாறு தன்னை பழக்கிய பின்னாலேயே தொடர்கிறது. அதே போல அந்த அருங்காரண பரப்பாகிய மின்னல் கதிர்களுக்கு இடையில் மாட்டிக்கொள்வதால் வரும் ஆனந்த பரவசத்தை அனுபவித்த ஜீவன் அந்த இசையை காலமெல்லாம் தொடர்வதிலேயே நிலைத்து விடுகிறது. இவ்வாறு நம்ம ஜீவனுக்கு ஜீவனை அபரமாக்கின்ற நம்மளுடைய அருட்பெரு கடலாகிய நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த கல்லறைக்கு முன்னால்தான் நம்ம ஜீவன் வந்து மகிழ்ச்சி அடையக்கூடியது யவனமாக இருக்குது. அப்போ தினமும் அவங்களுடைய தெய்வம் வந்து அவங்களுடைய அருள் வர்ஷிப்பால நம்ம நாவையெல்லாம் தலைமகள் குடியேறும் நாவாக மகிழ்ந்து வாழ்ந்திருக்கும்படி ஆக்கியம் ஆக்கிக் கொண்டு இருக்காங்க. அந்த இனிய சுவையாக நமக்கு அந்த அருளுணவை தினமும் நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்க நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை வணங்கி நாமும் அந்த தெய்வ மகிழ்ச்சிக்குரிய அந்த அறத்தை செய்பவர்களாக தினமும் அந்த மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கக்கூடிய பெருமானவர்களுடைய திருவடியை வணங்கிக் கொண்டிருப்பதாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விளங்கிக் கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். தர்மபிரபு நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச நெய்வேலி சாலையாளர் திருவடிகளுக்கு நமஸ்காரம். சபையோர் அனைவருக்கும் அன்பான நமஸ்காரம். இன்னைக்கு அறம் செய்தல்ன்றத தெய்வம் ஒருத்தர் தான் அறம் செய்ய முடியும். நாம செய்யறதுலாம் பொய் பொருள், அதனால அது அறமே இல்லை. அவங்க மட்டும்தான் அந்த சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளை அந்த மெய்ப்பொருளை நமக்கு கொடுத்து அறம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அதான் அறம் செய்தல் என்றால் பணத்தை அள்ளி கொடுப்பது என்றுதானே உன் நினைவு. ஆம், அதனால் உனது செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. இவ்வாறு குறைந்து போவது அறம் இல்லை. இவ்வுலக இச்சையை விட்டு யதார்த்த நிச்சயத்தில் நின்று அகமுகத்தில் நாழிகைக்கு நாழிகை வலுக்கொண்டு ஏறுகின்ற அந்த நிச்சயமே அறம். அதுவே பிரம்மானந்தம். அது மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்க பெற்றது. ஆனால் இவன் குறைந்து போவதையே அறம் என்கிறான். இது களிம்பேறும் உடல். இது பெருமை என்னும் மெத்தையை தேடுகிறது. பெருமையே தேடி ஓடுவதால் பயம் வியாகுலம் ஆகிய அபாயத்தை அடைகிறது. இந்த வியாகுலம் எல்லாம் நீக்க பெற்று தெளிந்த விளக்கத்தில் ஏறி வல்லபம் கொண்டு சிவமாகி தெளிவு என்று சொல்லப்பட்ட ஆட்சி ஸ்தலத்தில் குடியிருப்பதுவே அந்த அறம். உலக அறம் செய்தவனுடைய ஜீவாத்மா காலமெல்லாம் விசாரம் பயம் துக்கம் முதலியவற்றிலேயே இருக்கிறது. இந்த பயத்தை இந்த மாசை சங்காரம் செய்து அந்த நித்தியனோடே சுகித்திருக்கும் பரமானந்தத்தில் உன் மனத்தை ஏற்றுமே. அந்த நித்திய விளக்கத்தில் உன்னை புகுத்தி மகிழ வைக்குமே. அதுதான் நிஜமான அறம். பயம் கோழைத்தனம் இவைகளை நீக்கி ஆண்மையும் வலிமையும் தருவது தெளிவு. அந்த தெளிவில் உன்னை ஏற்றி நிலைப்பிக்க செய்யுமே. அதுவே அறம். முக்கோடி தர்மம் செய்த பேரரசன் என்றாலும் கல்லு நரகத்திலே என்றால் அவன் நரகத்துக்கு போக வேண்டியதுதான். இவன் பெரிய சண்டாளன், கொடிய ராவணன். அந்த ராவணனே தேவலாம் இந்த ராவணனை விட என்று சொல்லப்படுகிறவனையும் தூக்கி எறிடா பரம பதத்திலே என்றால் அவன் பரம பதத்தில் சேர்வான். தேவபிரான் அவர்களுக்கு இணக்கமாக நடந்து கொண்டால் போதுமே. ஒரே ஒரு மனுவை எவன் கையிலிருந்து மாற்றி பரமபதத்தில் ஆக்குவதற்கு எவ்வளவு சக்தி தேவைப்படுகிறது என்றால் முதலில் அந்த ஆதி எந்த ஓங்கார உத்தும்புதலுடன் எழும்பிற்றோ அவ்வளவு பலம் சக்தி வேண்டியுள்ளது. அவ்வளவு தவத்தை போட்டு ரொப்புகிறார்கள். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் அந்த யமன் கிட்ட இருந்து காப்பாற்ற அவங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எப்படியோ அழுதோ தொழுதோ உன் தேவர்தான் அவர்களின் பிரியத்தை தேடி வைத்துக் கொள். அந்த ஒருவர் தானே யமனச்சும் கடத்தும் செயலை செய்கிறார்கள். அவர்கள் பிரியம் தயவு அல்லவா நமக்கு வேண்டும். அதுவல்லவா ரட்சக தன்மையை அளப்பது. இந்த சபையின் மூலம் அந்த ரட்சக தன்மையை நாளும் பெற்றுக்கொண்டே தினமும் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். அக்காவுக்கு நமஸ்காரம், சபையோருக்கு நமஸ்காரம். அக்கா ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். அனைவருக்கு நமஸ்காரம். அறம் என்பது குறைவதல்ல, வளர்வது. அப்போ அறம்னா எல்லாம் நினைச்சிருக்காங்க, பொருள் பணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாம் அறம். இப்போ தெய்வம் வந்து என்ன, அவங்க கோடிக்கா சேர்த்து வச்சிருக்காங்க, அதை கொள்ளையடிச்சுக்கங்க, திருடிக்குங்க அப்படின்னு. குறையாததான் அறம்ன்றாங்க. அப்ப எது அறம்? அந்த
அவங்களோட அந்த திருவாசனம் திருவாக்கியம் அதுதான் அந்த திரவியம். திரைக்கடல் ஓடியும் தெரிவித்தார்கள் அந்த திரவியம் இது. அந்த தெய்வ திருவாசனம் திருவாக்கு அதுதான் அறம். அதுதான் குறையாது. எவ்வளவுதான் நம்ம இட்டு சொன்னாலும் யாருக்கு வேணா எவ்வளவு வேணா சொல்லலாம். இப்போ ஒருத்தர் பணக்காரர் இருப்பாரு, நம்ம விட பணக்காரர் அடுத்த ஊர்ல போனா அதோட பணக்காரர் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த ஊர் அதோட பணம். அப்ப பணக்காரனா பழகம் அதிகமான பணக்காரர் இருந்துட்டே போவாங்க. ஆனா அறம் என்றது என்ன? நமக்கு தெரிந்த அந்த இறைவனை பற்றிய ஒழுக்கம் சார்ந்த அந்த அறிவியல், இறைவனை வீடடைதல், அதுதான் அறம். திருக்குறள் என்ன சொல்றாங்க? மனத்துக்கள் மாசினாலும் அனைத்து அறம் ஆகுல நீரபிடும். மனத்தின் குற்றம் இல்லாமல் இருத்தல் வேண்டும், அதுவே நிறைவான அறம், மற்றவை எல்லாம் வெளிப்பாடே அப்படின்னு. அடுத்த குறள், அழுக்காறு அபாவைகளி இன்னா சொல் நான்கும் இழுக்கன் இயன்றது அறம். பொறாமை பேராசை சீற்றம் துன்பம் தரும் பேச்சு ஆகிய நான்கையும் தவிர்த்து வாழ்வதுதான் அறம் அப்படின்னா. அப்புறம் அன்று அறிவு ஆம் எண்ணாது அறம் செய்க பற்று அது பொன்றுங்கால் பொன்றால் துணை. பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடாமல் இன்றைய அறம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் அறம் சாகும் போது நீங்காத துணையாக வரும் அப்படின்னார். இப்போ அறத்து ஆறு இது என வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஓர்ந்தான் இடை. பல்லக்கை தூக்கி செல்பவனிடமும் அதில் உட்கார்ந்து செல்பவனிடம் அறவழி இது என சொல்லாதே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு குறள்ல, வீணால் படா அமை நன்று ஆற்றின் அக்துருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கடல். ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து நல்ல செயல்களை செய்தால் அது ஒருவரின் பிறப்பினையே தடுக்கும். அல்லதான் பிறப்பினையே தடுக்கும்ன்றாங்க. அது அறத்தான் வருவதே இன்பம், மற்றையெல்லாம் புறத்து புகழும் இடர். அறத்தின் வழி வாழ்வதால் வரும் இன்பமே உண்மையான இன்பம், பிற வழிகளில் வருவன எல்லாம் துன்பமே, அவற்றால் புகழும் இல்லை அப்படின்னா. பெயர்பால தோறும் அரணி ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. ஒருவருக்கு வாழ்க்கையில் கொல்லத்தக்கது அறம், தள்ளத்தக்கது பழி. இதுதான் அறம் அப்படின்றான். தெய்வம் அறம், தெய்வம் சொல்றது எல்லாமே அறம், அறம் சார்ந்ததுதான். ஆனா வெளியில சொல்றதெல்லாம் இந்த அறம் தர்மம் புண்ணியம் தானம் இது எதுவுமே கிடையாது. தெய்வம் சொல்றது மட்டுமே அறம். அவங்கதான் அந்த அறவழியை நடக்கிறாங்க, அறவழியில நடத்திட்டு போறாங்க, எல்லாரையும் பழக்கி வைக்கிறாங்க. அறத்தை சொல்லால செயலால இல்லாம அதை வாழ்வியலா மாத்துறது தெய்வத்தால மட்டும்தான் முடியும், வேறு யாரால எவராலையும் முடியாது. அறம் என்பது அது தெய்வத்தை மட்டுமே, அவங்களுக்கு மட்டுமே இதுவான. அறமா வாழறவங்களுக்கு இன்பம் எப்பவுமே என்னாலும் இன்பம் ஒத்து கொடுங்கும். இது நம்ம வீடடைய அடக்கம் தெய்வ பிரயாணம் எல்லாத்துக்குமே அந்த அறம் முக்கிய இதுவா அமையும். எங்க நமது குலதெய்வம் பிரம்மபிரகாஷ் சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தர் தாதிகளின் கர்த்தாவை தெய்வமே. அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். அறமெளிர் தேம்பொழில் அரசராகிய அறுபொறி நூலுக்கு அதிபராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருப்பாதத்தை போற்றி வணங்கி துதித்து கற்பகத்தரு சபையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அக்காவிற்கு முதற்கண் நமஸ்காரம். இங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு அக்கா அறம் எடுத்து கொடுத்தாங்க. அறம்ன்றது தன் ஜீவ குகையாகிய ஆலயத்திற்குள் கூட்டிக் கொண்டு போய் அங்கு குடி ஏற்றி வைக்கின்ற ஒரு தெய்வ ஆசானின் நோக்கிற்கு இணங்கி நடத்தலே தன்னை அறிந்து தவம் செய்தலாகும். அப்ப தன்ன்றது என்ன என்றால் இங்க ஜீவ குகையாகிய ஆலயம் சொல்றாங்க. அப்ப அங்க குடியேற்றி வைக்கின்ற ஒரு தெய்வ ஆசானின் நோக்கிற்கு இணங்கி நடத்தலே தன்னை அறிந்து தவம் செய்தலாகும். அப்ப அதுதான் தவம். அது தவம் என்னன்னு நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா, அவன் சுவாசம் வெளியே ஓடாமல் மூக்களவே ஓடினால் அதுதான் தவம்னு ஒரு வாக்கியத்தில் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப தன்னை அறிந்து தவம் செய்தலாகும். அதையே அறம் செய்தல் என்று வேதங்கள் குறிப்பிடுகின்றன. இப்ப அறம் செய்தல்னா என்னன்னா, நம்ம இப்ப அறம்னா
இந்த குறைஞ்சு போறதை எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்தா குறைஞ்சு போறதா இருக்கும். அதுதான் வந்து இந்த உலகத்தார் வந்து அறம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டே இருந்தா அதுதான் குறைஞ்சு போயிடுமே. அப்புறமே நம்மளும் வந்து திருப்பி யார்கிட்டயாவது போய் கையேந்திட்டு தான் நிக்கணும். அப்ப அதுவா அறம்னா அது அறம் கிடையாது. ஆனா அந்த அறம் செய்யறதை எதுக்காக செய்யறாங்க இந்த உலகத்தாருன்னா பெருமைக்காக செய்யறாங்க. அந்த பெருமைக்கு வந்து அது சும்மா செஞ்சுட்டு இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஏதாவது கொடுத்தானா உடனே வந்து அது போட்டோ எல்லாம் எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுதான் அறமா இருக்கு. ஆனா அதுவா அறம்னா கண்டிப்பா அது அறம் கிடையாது. அப்ப அறம் எதுனா இது வந்து அறம் செய்தல் என்றால் பணத்தை அள்ளி கொடுப்பது என்றுதானே உன் நினைவு. ஆனா அது கிடையாது அறம். செல்வம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கடைசியில நமக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். இவ்வாறு குறைந்து போவதையா அறம்ன்றாங்க இல்ல. அப்ப இந்த உலக இச்சையை விட்டு யதார்த்த நிச்சயத்தில் நின்று அகமுகத்தில் நாழிகைக்கு நாழிகை வலுக்கொண்டு ஏறுகின்ற அந்த நிச்சயமே அறம். அப்ப அகமுகத்துல வந்து எப்படி நாழிகைக்கு நாழிகை வலுக்கொண்டு ஏறுகின்ற அந்த நிச்சயமே தான் அறம்ன்றாங்க. இன்னொரு வாக்கியத்துல வந்து தாய் தந்தை குரு மூன்றும் சேர்ந்த ஒரு உருவே சத்குரு. அப்ப முகமுகத்தில் அன்பு காட்டி இந்த அழிந்து போகிற தேகத்தை வளர்க்கிறவள் தாய். ஆனால் அகமுகத்தில் அன்பு வைத்து அணு அணுவாக சதா நினைத்து உன்னை நித்திய தேகத்தில் புகுத்தாட்டி வைத்து வளர்க்கின்றவர்கள் தான் சத்குரு. அப்ப வந்து நம்மள வந்து அகமுகத்தில் யார் வளர்க்குறாங்கன்னா நம்ம தெய்வம் தான் நம்ம வந்து வளர்க்குறாங்க. அப்ப அந்த அகமுகத்தில் அன்பு வைத்து அணு அணுவாக சதா நினைத்து உன்னை நித்திய தேகத்தில் புகுத்தாட்டி வைத்து வளர்க்கின்றவர்களே சத்குரு. அப்ப அவங்க அகமுகத்துல நாழிகைக்கு நாழிகை வந்து இந்த வலு கொண்டு ஏறுகின்ற அந்த நிச்சயமே அறம்ன்றது வந்து இன்னைக்கு எடுத்து கொடுத்தீங்க. அப்ப நிறைய வந்து இன்னைக்கு அறத்தை பத்தி எடுத்து கொடுத்தீங்கக்கா. அப்ப வந்து நமக்கு வந்து இந்த அக்ஷய பாத்திரத்துல இருந்து எடுத்து வந்து பசி ஆற்றினாங்க அப்படின்னுவாங்க. அந்த அக்ஷய பாத்திரத்துல இருந்து எடுத்து கொடுக்க அது வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம வந்து சின்ன இதுல வந்து அந்த பசி ஆத்துற அந்த தூளத்துக்கான உணவு தான் எடுத்து கொடுத்து பசி ஆத்தினாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சது. அவங்களே காட்டுல உட்கார்ந்து அந்த அக்ஷய பாத்திரம் கிடைக்கும், அதுல இருந்து எடுத்து கொடுத்து பசி ஆத்துனாங்கன்னும் போது அது எதுவும் ஒத்து வராத மாதிரி இருந்தது. ஆனா இப்பதான் நமக்கு தெரியுது அந்த அந்த தெய்வத்தோட வாய்மைதான் அந்த இதுல அவங்களோட வர்ஷிப்பு தான் வந்து எடுத்து கொடுக்க அது வந்து நமக்கெல்லாம் வந்து அந்த ஜீவன் வளர்த்துக்கான உணவை கொடுக்குறாங்க. அந்த மணி வயிறாம் பசித்து கேட்கும்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து உணவு வந்து இந்த உயிரை வளர்க்கறதுக்குரிய உணவு தான் வந்து அந்த அக்ஷய பாத்திரத்துல இருந்து வருதுன்றத நமக்கு இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கா. இன்னைக்கு சபை சிறப்பாக்கா. அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை இளங்கோ தேவர் அண்ணா அவர்கள். என்றால் என்ன? அகம், அதாவது மனம் தூய்மைப்பட்டவன் செய்யும் செயல் அனைத்தும் அறமாகும். அதனால்தான் மனத்துக்கள் மாற்றநாதல் அனைத்தரன் என்பது வள்ளுவம். தூய மனம் மாற்றம் போதாது, தூய மனத்துடன் இன்சொல் வளர்க்க வேண்டும். மன தூய்மையுடன் நிதி வழங்குவதை விட இன்சொல்லாகிய நீதி வழங்குவது மேலானது. காணப்படும் பொருள் எதுவாக இருந்தாலும் அது அழியும். அழியும் பொய்ப்பொருள். அழியும் பொருளை இன்னொருவனுக்கு வழங்குவதில் பயனில்லை என்பதுடன் தீமையும் பயன். ஒருவன் உழைப்பாலும் திறனாலும் பெற வேண்டிய பொருளை இனமாக கொடுப்பதால் பெறுபவன் வீணாவனை அன்றி ஆளாக. தூய மனத்தால் தொழில் அழியா விதியாகிய அறிவு விளக்கமும் தேவ ஆவியாகிய அமுதமும் கலந்திருப்பதால் அது பேரின்பம் பயன்படுத்தலாகும். அதனால்தான் அகநமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆக பெறுகின்றனர். இன்பம் பயப்பதே இன்சொல். ஒருவன் சுயநலம் கருதி பயன்பெற நம்மை ஏமாற்றும் பொருட்டு இனிக்க பேசுகிறான் என்றால் அது இன்சொல் ஆகாது. வீடு பேராகிய பேரின்பத்தை நாம் அடையும் பொருட்டு பெருமான் பேசுவது வன்மையாக இருந்தாலும் இதுவே இன்சொல்லாம். அருளும் ஆசீர்வாதமும் தேவாவியும் அறிவுரையும் கலந்த சொல் பேரின்ப வீடு பயப்பதால் அதுவே இன்சொல். அந்நியம் எதையும் எண்ணாத ஆசிலா மனத்துடன் எண்ணத்தை புண்ணியத்தில் வைத்து முகமலர்ச்சியுடன் இனிமையாக பார்த்து
அகத்தில் உள்ள அமுத கலசத்திலிருந்து தேவாகியை இன்சொல்லாக ஆர்வத்துடன் கேட்பதற்கு வழங்கும் செயலே அறமாகும். எனவே நிதி வழங்குவது அறமாகாது, நீதி வழங்குவதே அறம். இதனையே முகத்தான் அமர்ந்து இந்து நோக்கி அறத்தானாம் இன்சொல்லினரே அறம் என்றனர். சான்றோர் வாக்கை கேட்பவரின் அகம் அகந்தை நீங்கி சுகத்தில் சேர்க்கும் என்பதால் இன்சொல் வழங்குவதே அறம். இறையலோகத்தில் அல்லவை நல்லவை என இரு பொருள்கள் உள்ளன. அல்லவை தேய வேண்டும், நல்லது வளர வேண்டும். அதாவது அகந்தை அழிய வேண்டும், அறம் வளர வேண்டும். நல்லதை நாடி, அதாவது நல்லதில் நினைவை வைத்து சொல்லுவதாலும் கேட்பதாலும் அறம் அல்லது நல்லது பெருகும், மேலும் வளரும். அதையே திருக்குறள்ல அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய தொழில் என்பது திருக்குறளாம். அது 96வது. இதயத்தில் உள்ள நல்லதில் நாட்டம் வைக்காமல் வெளியில் உள்ள தீமைகளை எண்ணி பேசுவதெல்லாம் தீமை பயக்கும். உயிரழிவின் துன்பமே சாதல், அதாவது துவாமை, அதாவது பிராக்கெட்ல வறுமை கொடுத்திருக்காங்க. உயிர் செழிக்கும் இன்பமே காதல் அல்லது அருள். வன் சொல்லை பேசுவதாலும் கேட்பதாலும் உயிர் அழியும், இன்சொல்லை பேசுவதாலும் கேட்பதாலும் உயிர் அழிதலாகிய வறுமை நிகழாது, உயிர் செழிக்கும். இதனையே துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புறுவும் இன்சொல் அவர்க்கு என்பது கொள்ளலாம். காதில் நாதம் புகுதலே காதல், இங்கு வீணாவதே சாதல். சுக்கிலத்தை அக்கிரமத்தால் வீணாக்கது என்பது வடலூரார் வாக்கு. மேலும் அளவு கடந்து உண்பதாலும் உறங்குவதாலும் உயிர் நஷ்டமடையும் என்றனர். உள்ளத்தில் உரையும் பரம்பொருளை சிந்திக்காத நினைவை வெளியில் அலைய விடுவதாலும் பயனற்ற பேசுவதாலும் உயிர் அழியும். அன்பின் தலையாவது அன்பு, அன்பே சிவம். அன்பு ஒரு பொருளாக தலைநூல் இருக்கிறது, அது அகத்துறுப்பு. புறத்திருப்புகள் அனைத்தும் ஆழ்வது அன்பாகி அகத்துறுப்பு. அந்த அகத்துறுப்பை அறிந்து அன்பு கொள்ளாதவருக்கு அவ்வுறுப்பு இருந்தும் இல்லாதவர் என்றே கொள்ள வேண்டும். புறத்திருப்பெல்லாம் எவனும் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவருக்கு என்பது குறள். இதான் பார்க்க நினைச்சேன். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.